உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு இன்ஃபோ தமிழ்ஸின் ஊடாக இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொள்ளும் தொழில்நுட்ப கலைஞர் திரு நேதாஜியோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். உறவுகளே, இன்ஃபோ தமிழ்ஸின் ஊடாக பல லட்சக்கணக்கான உறவுகள் இணைந்திருக்கிறார்கள் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. அனைவருக்கும் நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகளுடன் கூடிய சில விடயங்களை பகிர்ந்தமை எமக்கு இன்னும் உத்வேகத்தை தருகிறது. அனைவருக்கும் நன்றிகளை கூறுகின்றோம். குறிப்பாக இந்தியா, இலங்கை, கனடா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் எமது தமிழ் உறவுகள் செறிந்து வாழும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தும் கூட உறவுகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஃபோ தமிழ்ஸ் உங்களுக்காக தொடங்கப்பட்டது என்பதை உங்களுடைய கருத்துக்கள் சான்று பகிர்கின்றன. அது எமக்கு நிறைவை தருகிறது. அந்த வகையிலே மனிதனுடைய வாழ்வில் தேவையான மருத்துவம் முதலில் எமது தெரிவாக இருந்தது. மருத்துவம் தொடர்பாக மருத்துவ நிபுணர்களை நாம் இங்கே திரையிலே கொண்டு வந்தோம். அந்த கருத்துக்களும் மிக செழிப்பாக இருந்தன. அதைத் தொடர்ந்து இன்று ஒரு வித்தியாசமான பாங்கிலே ஒரு கோணத்திலே செல்கின்றோம். வித்தியாசமாக இல்லை, மனித வாழ்விலே மிக முக்கியமாக, அதுவும் இன்று உலகளாவிய நாடுகளுக்கு தேவையாக அல்லது நாடுகள் இயங்குகின்றமைக்கு சட்டம் என்பது மிக மிக ஊன்றுகோலாக இருக்கிறது. சட்டமின்றி நாடு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இன்று ஜனநாயகம் தழைத்தோங்கும் நாடுகள் கூடுதலாக விளங்குகிறது. அந்த வகையிலே இங்கே இன்ஃபோ தமிழ்ஸ் தளமாக இயங்கும் பிரித்தானியா, அதுவும் அதனுடைய தலைநகரம் லண்டனிலிருந்து சொல்கின்றோம். குறிப்பாக பிரித்தானியாவை மையப்படுத்தி ஒரு விடயத்தை நாங்கள் இன்று இந்த சட்ட வல்லுநர் நேரம் என்ற அழகான நிகழ்ச்சியினூடாக பகிர்கின்றோம். சட்ட வல்லுநர் நேரம் மருத்துவ நிகழ்ச்சி போன்றே அமையப் போகிறது. வித்தியாசமான துறையை சார்ந்த சட்ட வல்லுநர்கள் இதில் நுழைய இருக்கின்றார்கள். அவர்களோடு இனிவரும் காலங்களில் உங்களுக்கு தேவையானவற்றை பொதுவாகவே உலகளாவிய ரீதியில் அந்தந்த நாட்டு மக்களும் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த சட்ட வல்லுநர் நேரத்திலே இன்று கலந்து கொள்ளும் மிக முக்கியமான வழக்கறிஞரை நாங்கள் சந்திப்பதற்கு முன்னர் இன்று எடுக்கப்பட வேண்டிய விடயத்தை மிக அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இந்த 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் உலக நாடுகள் கூடுதலாக பிரிவதை விரும்பாமல் இணைவதையே விரும்பிய நோக்கம் கொண்டவையாக இருந்தன அல்லது கட்டமைப்பை நிறுவின. கூடுதலாக ஐரோப்பிய நாடுகள் இதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது. அது இராணுவ கட்டமைப்பாக இருக்கலாம், பொருளாதார கட்டமைப்பாகவும் இருக்கலாம். இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு தேவையானது, பாதுகாப்பு, பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு G7 அல்ல G8 என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு, மிக முக்கியமாக உலகத்தினே முன்னணி செல்வந்த நாடுகள் கட்டமைத்து கொண்ட ஒரு கட்டமைப்பு. அதைத் தொடர்ந்து இராணுவ கட்டமைப்பு என்று சொல்லி விசேஷமாக சொல்ல போனால் நேட்டோவை குறிப்பிடலாம். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பான், கனடா போன்ற நாடுகளும் இணைந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு கட்டமைப்பு நேட்டோ. இன்று இதனால்தான் எந்த நேரத்தில் ஒரு யுத்தம் மூடும் என்ற அச்சம் இல்லாமல் மக்கள் மிக சுதந்திரமாக செழுமையாக வாழக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் ஓரளவு உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இங்கே இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமும் ஒரு இணைவில் இருந்து ஒரு பிரிவு என்ற ஒரு துப்பாக்கிய நிகழ்வோடு கூடிய விடயம்தான். அது எந்த அளவு சாத்தியமாக போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அநேகமாக இன்று உலகளாவிய ரீதியில் அடிபடுகின்ற சொல் Brexit. அதாவது ஐரோப்பிய யூனியன் என்ற ஒரு பெரும் கட்டமைப்பிலே பிரித்தானிய சாம்ராஜ்யம் இணைந்திருந்து, உங்களுக்கு தெரியும், 23/6/2016 ஆண்டு இந்த தேதியில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பிரித்தானியாவில். இதில் பிரித்தானிய மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து வெளியேற்ற வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் முதல் வருவதற்கு முன்பு உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற மக்கள் இது பிரித்தானியாவை மையப்படுத்திய விடயம் என்று சற்றும் சிந்திக்க வேண்டாம். காரணம், இன்றைய பிரித்தானிய சாம்ராஜ்யம் ஏற்கனவே பல நாடுகளை கொலனித்துவ ஆட்சியில் கொண்டு வந்த ஒன்று. இன்று எமது இந்தியா, இலங்கை மற்றும் பல நாடுகளை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான குழப்பகரமான சூழ்நிலையோடு கூடிய இந்த மாற்றம் பலவிதமான நிலைகளை உலகளாவிய ரீதியிலும் தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பது இங்கு வரப்போகின்ற வழக்கறிஞருடைய கருத்தாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. இந்த வகையிலே அது மட்டுமல்ல, இன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பிரான்சிலே கூடுதலாக வாழ்கின்ற பாண்டிச்சேரி மாநில மக்கள்
இன்றைக்கு அவர்கள் பிரான்சினுடைய குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த குடியுரிமை பெற்று பிரித்தானியாவிலே இங்கு பணிபுரிந்தும் வாழ்ந்தும் வருகின்றார்கள் அல்லது வேறு நிலைகளில் வாழ்ந்து வருகிறார்கள். இதே போன்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய வேறு மாநில மக்கள் போர்த்துகீஸ் நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருக்கலாம் அல்லது வேறு ஐரோப்பிய நாடுகளுடைய குடியுரிமை பெற்று அவர்கள் அந்த நாட்டில் வாழ்ந்து பின்பு பிரித்தானியாவுக்கு ஏதோ ஒரு வித காரணத்தினால் இங்கு வந்திருந்து வாழ்பவர்களாக நீண்ட காலம் வாழ்பவர்களாக இருக்கலாம். எனவே இவர்களுக்கும் மிக முக்கியமாக இருக்கலாம். இவருடைய உறவுகள் இனிவரும் காலங்களில் எதிர்காலங்களில் எவ்வையான மாற்றம் இந்தந்த உறவுகளுக்கு ஏற்பட போகிறது என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். எனவே உங்களுக்கு இது சாதகமாக அமையும். எனவே வரப்போகின்ற வழக்கறிஞர்களுடைய விடயங்கள் நிச்சயமாக நீங்கள் மற்றும் அறிவு சார்ந்த விடயங்கள், இது ஒரு உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எனவே இதை நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக சார்ந்து விரும்பக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். Info4 Tamilsiனுடைய உறவுகளை அல்லது எங்களுடைய நேயர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தனியே அந்தந்த நாட்டு அல்லது தங்களுடைய நிலை சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உலகளாவிய ரீதியில் அறிவு சார்ந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று சட்டவல்லுநர் நிலையத்தை அலங்கரிக்கும் ஒரு பிரபலமான வழக்கறிஞரை நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையிலே பிரித்தானியாவில் புகழ்பெற்ற ஜேவிஸ்வா சொலிசிட்டர் சட்ட நிறுவனம், அதற்கு அப்பால் ஒரு இளைஞனாக இங்கே சட்ட கல்வியை படித்து பட்டம் பெற்றவர் என்ற அடிப்படையில் இந்த விடயத்துக்கு அவர் பொருத்தமானவர் என்றே Info4 Tamils பார்க்கின்றது. அந்த வகையிலே ஜேவிஸ்வா சொலிசிட்டர்ஸினுடைய தலைமை வழக்கறிஞர் பிரின்சிபலாகவும் இருக்கின்றார். அந்த வகையிலே வரவேற்றுக் கொள்கிறோம் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களை. வணக்கம் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம். வணக்கம் ஜெயராஜன். வணக்கம். உங்களை எமது Info4 Tamilsin ஊடாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர காலத்தை பார்க்காமல் இணைந்து கொண்டமைக்கும் இன்றைய விடயத்தில் நீங்களும் ஊடுருவி இதற்கான விடயங்களை உலகளாவிய ரீதியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. குறிப்பாக நாங்கள் வருகின்ற பிரெக்சிட் என்ற விடயம் இன்று உங்களுடைய நிறுவனம் அமைந்திருக்கிற லண்டன் மாநகரிலே மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் ஒரு நிலவரம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே பிரெக்சிட், இங்கே பிரெக்சிட் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பிரெக்சிட்டினால் இன்று அரசியல் குழப்பங்கள் நிலவினாலும் கூட இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை, பொருளாதார ஸ்திரத்தன்மையாக இருக்கலாம், வேறு வேறு நிலைகளை உடைய நன்மை கருதி மக்கள் மிக விழிப்பாகவும் விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் மிகவும் காட்டமான விமர்சனங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள் என்ன முடிவு எட்டப்படும் என்பதை. எனவே உங்களுடைய சட்ட அறிவுக்குட்பட்ட பல விடயங்களின் ஊடாக நாங்கள் இதனுடைய பலவிதமான நன்மை தீமைகளை ஆராய்ந்து கொள்ள விளைகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த சர்வஜன வாக்கெடுப்பு சுருக்கமாக நான் சொல்லப்போனால் 23/6/2016 எடுக்கப்பட்டு மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகள் வெளியேற்ற வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வந்தன. அதைத் தொடர்ந்து பிரித்தானியா ஐரோப்பிய யூனியனுக்கு 29/3/2017 ஒரு டிவோர்ஸ் பில்லை கொடுத்தது. அதாவது உங்களிடமிருந்து நாங்கள் பிரிவதற்கான ஒரு சட்டபூர்வமான விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். இன்று அதனுடைய முடிவாக 29/3/2019 வருகின்ற புது வருடம் பிறந்து 3 மாதங்கள் இதனூடாக இதனுடைய விலகிக் கொள்ள வேண்டிய கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் நான் உங்களிடம் பார்க்கின்றோம் என்னென்னு சொன்ன திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே, குறிப்பாக பிரித்தானியாவிலே பல ஐரோப்பிய மக்கள், குறிப்பாக இங்கு 6 விதமான மக்கள், கணிசமான மக்கள் ஐரோப்பிய யூனியனுடைய வதிவிட உரிமை பெற்றவர்கள் அல்லது ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து குடியேறிய மக்கள் வாழ்வதனால் நான் உங்களிடம் முதல் வருகின்றேன். குறிப்பாக பிரித்தானியா ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனில் இணைந்திருந்த ஒரு அங்கத்துவ நாடு. இதிலிருந்து விலகிக் கொள்வதற்கான முடிவுகளை எடுத்த போது அங்கே பிரித்தானியா ஏற்கனவே மற்ற நாடுகளுடன் ஒன்றிணைந்த போது ஏற்படுத்தியிருந்த ஒரு நிலதரமான ஒரு வாழ்வு சட்டங்கள் அல்லது அதனுடைய சம உரிமை சட்டங்கள் இந்த விலகலுக்கு பின்பு அல்லது பிரிந்தலுக்கு பின்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது இங்கு பலருடைய வியப்பான ஒரு விடயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் இங்கு வாழ்கின்ற மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அல்லது எவ்வாறு பார்க்குறீங்க? சட்டம்ன்றது இப்போ நிறைய சட்டங்கள் இருக்குது. மனித உரிமையிலேருந்து தொழிலாளர் சட்டம், அப்படிப்பட்ட சட்டங்கள் நிறைய மாற்றங்கள் வந்தது. ரெகுலேஷன்ஸ் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்தது. ஈவன் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து இங்கே பொருள் நாட்டுக்கு எந்த நாட்டிலேருந்து எவ்வளவு சதவீதத்தில் ஏற்றுமதி செய்தால் எவ்வளவு டேக்ஸ் சென்டர்லேருந்து எல்லா விடையும் யூரோப்பியன் யூனியன் இஏ நாடுகளோடு சேர்ந்தது. எல்லாத்துக்கும் நாடுகளுக்கும் ஒரே பொதுவான சட்டமாக இருந்தது. அப்போ உள்நாட்டு சட்டங்களில் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த இஏ
அதை எக்கனாமிக்கல் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் ஏரியா அந்த சட்டங்கள் வந்து உள்ளே பதிஞ்சிருக்குது. அப்போ அதை வந்து ஒன்று எடுக்கிறன்றது இப்போ சேலையை வந்து முள்ளிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் சரியான கஷ்டமான ஒரு விடயம் வந்து. அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு 10-15 இயர்ஸ் பீரியட் எடுக்கும் வந்து இந்த சட்டங்களை வந்து யூகேக்குரிய சட்டங்களாக மாற்றுறதுக்கு வந்து. அப்போ என்ன நடக்கும், இப்போ தொழிலாளர் சட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 48 hours வந்து ஒர்க்கிங் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 48 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஆப்ட் அவுட் பண்ணி தான் வேலையோடு செய்ய முடியும். அப்போ லாங் ஹவர்ஸ். அப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து யூரோப்பியன் அந்த ரெகுலேஷன்ஸில் இருக்கிறபடியாக வந்து இப்போ யூரோப்பை விட்டு இந்த நாடு விலகும் போது அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்து உள்நாட்டு சட்டங்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நிறைய சட்டங்கள் வந்து. இப்போ ஒரு பிரச்சனை ஒரு சட்டத்தை உனக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்போ உள்நாட்டு சட்டத்தோடு இணைஞ்ச சட்டம் லோக்கல் சட்டமாக ஆக்கியிருப்பினோம் வந்து. அப்புறம் அதுக்கு வந்து யூரோப்பியன் கோர்ட் வந்து ஒரு தலைமை கோர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ அந்த கோர்ட்லேருந்து போகும்போது அந்த உரிமைகள் எல்லாம் வந்து இப்போ இங்கത്തെ உயர் நீதிமன்றம் ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ்னு சொல்லுவோம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கும் மாறும் வந்து அப்படியே சட்டங்கள். சில சட்டங்கள் வந்து ஸ்டில் வந்து யூரோப்பியன் கோர்ட்டுக்கு வந்து ஒரு 2 years ஒரு ப்ரிலிமினரி பீரியட்டுக்கு வந்து போகக்கூடியா இருக்கும் வந்து. இப்போ அந்த சட்டங்கள் லோக்கல் சட்டங்களாக வரும்போது இப்போ எங்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நாட்டில் குடியேறின மக்கள் இந்த நாட்டில் இருப்பதுக்குரிய உரிமை அதான முக்கியமான பிரச்சனை வந்து. அவர்களுக்கு என்ன நடக்க போகுது, அவர்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அவர்கள் குடும்பங்கள் என்ன நடக்க போகுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பினோம். ஒய்ஃப் வந்து சிலவழில் வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டோ அல்லது வேறு நாட்டு பாஸ்போர்ட்டோ வச்சிருப்பினோம். அப்போ அவைகளுக்கு என்ன நடக்க போகுது, அந்த மெயின் அப்ளிகேண்ட் அதாவது நேஷனல் அவைகளுக்கு என்ன நடக்க போகுது, அவன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, அம்மா அப்பா அப்படி என்று சொல்லி அப்படி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவைகளுக்கு என்ன நடக்க போகுது வந்து. அதான் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து மெயினான கொஸ்டின் வந்து இப்போ நம்மளோட தலைமுறைகளில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இருக்கிற கொஸ்டின் வந்து. அதைத்தான் வந்து இப்போ அரசாங்கம் வந்து பல சட்டங்களை இயற்றி வந்து இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு வந்து. இதுவரை நடைபெற்ற சுற்று பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் கடினமாக இருந்தன. ஒரு சில வேளைகளில் முட்டி மோதிக்கொண்ட நிலைமைகளும் ஏற்பட்டன. கருத்துக்கள் பரிமாற்றம் நடந்தது. பிரித்தானிய அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பலர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உட்கட்சிக்குள்ளே ஆளுங்கட்சிக்குள்ளே பிளவுகள். உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எவ்வாறு இந்த பிரெக்சிட், நான் மற்ற விடயத்துக்கு போகும் முன் இந்த பிரெக்சிட்டினுடைய இதுவரை நடைபெற்ற அடிப்படையில் நான் ஏற்கனவே தொடுத்த கேள்வி, இங்குள்ள ஏற்கனவே வந்த ஐரோப்பிய மக்கள் நீண்ட காலம் வாழ்ந்த மக்கள் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் அனுமானிக்கிறீர்கள்? என்னென்று சொன்னால் இந்த சட்டங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி சர்வதேச ஒரு கொள்கைக்குள்ளே வந்த ஒரு உடன்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வந்து என்ன உலக அரங்கில் வந்து நடக்கிற கான்ட்ராக்ட் அதாவது அக்ரிமெண்ட்ஸில் வந்து ஒரு நாடு வந்து மற்ற நாட்டை வந்து அந்த அது முறிஞ்சாலும் அதால் வந்த பாதிப்புகளை வந்து அந்தந்த நாடை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ பிரித்தானியா வந்து வேறொரு நாட்டோட இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வந்து அக்ரிமெண்ட் செய்யும்போது அது முறிவடைந்த பிறகு அதால் வந்த விளைவுகளை வந்து அந்தந்த நாடை ஏற்றுக்கொள்ளணும். அதில் வந்து இந்த நாட்டுக்கு வந்த மக்கள் வந்து அப்படித்தான் வந்து இந்த நாட்டில் வந்து குடியேறினபடியாக அவையில் வந்து தங்களுக்குள்ளே உள்வாங்கி கொள்ளணும் அவை. அதான் இப்போ அந்த முக்கியமான விஷயம். அதால் வந்து என்ன நடக்குதோ பிரெக்சிட் எப்படி நடக்குதோ பிரெக்சிட் வந்து டீலோட முடியலாம், டீல் இல்லாமல் முடியலாம் வந்து சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறது செட்டில்மெண்ட் இல்லாமல் நடக்கிற டிவோர்ஸ் மாதிரி. இப்போ எந்த ஃபைனான்ஷியல் அக்ரிமெண்ட்டும் இல்லை, எந்த பிள்ளை யாரோட இருக்கிற அக்ரிமெண்ட்டும் இல்லை, வெளியே 2 பேரும் பிரிஞ்சு வாரம் ஒரு டிவோர்ஸில் வந்து அப்போ என்ன நடக்க போகுது இண்டிவிஜுவலாக வந்துன்னு சொன்னால் அந்தந்த நாளில் இருக்கிறவர்களுக்கு அந்த உரிமையில் கொடுத்து தானே ஆகணும் வந்து. இல்லாமல் எல்லாரோட கேஓஸாக வந்துடும் இல்லையோ, எல்லாம் சரியான குழப்பமாக வந்துடும். இப்போ 3.7 மில்லியன் இல்லை 4 மில்லியன் பீப்புள்னு சொல்கிறீங்க வந்து அவ்வளோ பீப்புள் வந்து சடனாக எங்கே போகிறது, ஒரு பெரிய ஹியூமனிட்டேரியன் ப்ராப்ளம் வந்து. அதால் வந்து இருக்கிற ஆட்களுக்கு வந்து அவைகளுக்கு உரிமையில் கொடுக்கத்தான் வேணும் வந்து. என்ன நடக்கும்னு சொன்னால் செலக்டிவாக சிலருக்கு அந்த பிரச்சனைகள் வரலாம். பொதுவாக வந்து பிரெக்சிட் டீல் நடந்தாலும் சரி, பிரெக்சிட் டீல் இல்லாமல் லீவுனாலும் சரி, அல்லது பொதுவான திரும்பவும் ஒரு ஓட்டிங் நடத்தி திரும்பவும் பிரெக்சிட் வந்து பிரியலாமா இருக்கலாமா, அல்லது வந்து இப்போ என்ன டீல் செய்திருக்கணுமோ அதை மக்கள்கிட்ட கொடுத்து இந்த டீல் தான் இருக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி சாய்ஸை வச்சு வந்து 1, 2, 3 வச்சு அதில் வந்து முதல் பிரெக்சிட் திரும்பவும் பிரெக்சிட் வேணுமா, அல்லது இந்த டீல் இருக்குது இதான் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்ற 3-4 கொஸ்டின்ஸை வச்சு அப்படியும் ஓட்டிங் நடக்கலாம் அந்த எதிர்காலத்தில். ஓகே, அந்த அடிப்படையில் திரு ஜெயராஜ் விஸ்வலிங்கம் அவர்களை நாங்கள் இனி இங்கே வாழ்கின்ற மக்கள் அல்லது இதை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் சில
ஆலோசனையுடன் கூடிய வழிகளை உங்களுடைய அனுபவ கருத்துக்கள் அல்ல துறை சார்ந்த கருத்துக்களின் ஊடாக நாங்கள் கொண்டு வருவதற்கு முன்பு உங்களிடம் ஒரு பொதுவான கேள்வியை Info4 Tamilஸின் ஊடாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த எம்எல் தொடங்கப்பட்ட இந்த Info4 Tamils இன்று உலகளாவிய ரீதியிலே பல மக்களினுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஆசிய கண்டங்கள் எமது மக்கள் செறிந்து வாழ்கின்ற நாடுகள், மிக முக்கியமான நாடுகள், இங்கே ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்க நாடுகள் போன்ற நாடுகளில் வாழ்கின்ற மக்களும் பார்க்கிறார்கள். எனவே இது ஒரு அரசியல் விடயம் என்பதற்கு அப்பால் பிரித்தானிய சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக அரங்கில் மிக முக்கியமான நாடு. பாதுகாப்பாக இருக்கலாம், பொருளாதார வணிக தொடர்பாக இருக்கலாம், வேறு மனிதாபிமான நிலைகளில் கூட ஒரு முக்கியமான தொடர்பு. எனவே இதை பார்த்துக்கொண்டு உறவுகளுக்கு இந்த பிரெக்சிட் என்பது தனியாக இங்குள்ளவர்களுக்கு தாக்கம் வந்து இல்லாமல் ஒரு உலக அரங்கத்திலேயே ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்று பார்க்குறீங்க. நிச்சயமாக அது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் மாதிரி வந்து உலகத்தில் பொருளாதாரத்தில். அப்போ இங்கே பிரிட்டானியா வந்து சர்வீஸ் செக்டரில் வந்து பிக் பிளேயர் வந்து, அது மாதிரி பேங்கிங் வந்து, இப்போ வந்து பேங்கிங் வந்து ஃபைனான்ஷியல் கேபிட்டல் வந்து லண்டன் வந்து. அப்போ இங்கே ஒரு ஸ்திரத்தன்மை குறையும் போது அது உலக நாடுகளில் வந்து இப்போ அமெரிக்காலேயோ சரி, ஜப்பான்லேயோ சரி, சைனாவிலேயோ எல்லா இடங்கள்லேயும் வந்து பாதிப்பு வரும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், எல்லா பேங்கிங் இருக்குது. இப்போ HSBC மாதிரி பிக் பேங்க் எல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸை வந்து இங்கே வச்சிருக்கணும் வந்து. அப்படி இருக்கும்போது அதில் இவர் ஏற்படுற அந்த பொருளாதாரங்கள் ஏற்படுற மாற்றங்கள் வந்து உலக நாடுகள் பூரா வந்து பாதிப்பை கொண்டுடும். இப்போ பவுன்ஸில் வந்து இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் வந்து, அந்த பவுன்ஸுடைய வேல்யூ குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து, இப்போ நிறைய பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏசியாவில் ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு பென்ஷன் ஃபண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த காசை வந்து இப்போ யூகேயில் வந்து இருக்கிற ஒரு பேங்க்லேயோ ஒரு கம்பெனியில் வந்து அல்லது ஒரு கேம்பிளிங் கம்பெனிலையோ ஷேரை போட்டுக்கணும். இப்போ இங்கே பொருளாதாரத்தில் அந்த பிரச்சனைகள் வரும்போது அது அங்கங்கே இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து வேல்யூ குறையும். அதால் வந்து இது ஒரு டொமினோ எஃபெக்ட் தான் வந்து பொருளாதாரம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ ஒரு அமெரிக்காலேயோ ஒரு மேஜர் கண்ட்ரியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அது டொமினோ எஃபெக்ட் எல்லா இடத்துலையும் வந்து. 2008 வந்து என்ன நடந்தது புரியல உங்களுக்கு? அப்போ அதே மாதிரி வந்து அப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் Info4 Tamils உறவுகளே இன்று எமது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் மற்றும் ஏற்கனவே இங்கு மாணவர்களாக வேறு வேறு நிலைகளில் வருகின்ற மக்கள் இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு எவ்வாறான நிலைகளை எதிர்கொள்வார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே தொடுக்க இருக்கின்றோம். எனவே பொறுத்திருந்து இந்த நிகழ்ச்சியை தரிசியுங்கள். அந்த மாதிரி ஜெயராஜ் சொல்லிங்க, முதலில் வருவோம். இங்கு ஏற்கனவே வந்த மக்கள் இப்போ அவர்கள் தங்களுக்கு எதிர்கால நிலைமை என்ன, எதிர்கால நலன்கள் என்ன என்ற ஒரு கேள்வியோடு வாழ்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இங்கு படித்து வேலை பெற்றும் அல்லது பட்டப்படிப்புகளை பெற்றும் வேறு துறைகளில் இருக்கிறார்கள். சொத்து சார்ந்த விடயங்களில் பலர் இங்கே நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது இவர்கள் கொடுத்த அந்த எல்லை திகதி வருகின்ற 30/29/3/2019 இதன் பின்பு அல்லது இந்த விண்ணப்பங்கள் இங்கு உள்ள மக்கள் அது எதிர்நோக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா முதலில் நான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பண்ணி PR எடுத்திருக்கணும் வந்து, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து நிரந்தர வசிப்பிடம் வந்து. இப்போ அவர்களிலிருந்து இங்கே வந்து 5 வருடமாக இருக்கிறதுக்குரிய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் வந்து, அல்லது 15 அந்த தங்களுடைய தரவுகளை வச்சிருக்கிறவர்கள் வந்து புதுசாக வாரவர்கள் எல்லாருமே வந்து அரசாங்க திணைக்களத்தோடு வந்து பதிவு செய்யணும். அப்போ வந்து முந்தி வந்து என்ன சொன்னது, ரெகுலேஷன்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கு பதிய தேவையில்லை. அதாவது நீங்கள் வந்து இங்கே பாஸ்போர்ட் வச்சு இங்கே வேலை செய்துட்டு இருந்தால் ஓகே. இங்கே வந்து எங்கேயும் போய் வந்து ஒரு சென்ட்ரல் ரெக்கார்ட் மாதிரி இல்லை வந்து. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 15 வாழணுன்றது இருக்குது. இங்கே வந்து அப்படி இல்லை வந்து, அப்படி இருக்கையில் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவுன்சிலில் ஒரு லோக்கல் அத்தாரிட்டியில் வந்து வீடு எடுக்க போகிறீங்களா அதுன்னு சொன்னால் அதில் ஒரு அப்ளிகேஷன் போடுறது வேலை செய்வீங்க இலகுவாக இருக்கும் அது. இப்போ என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து கணக்கிட விரும்புகிறார்கள் வந்து இத்தனை பேர் இருக்கணும், இதுக்குள்ளே ரைட் கிடைச்சேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் யூரோப்புக்குள்ளே குயிக்காக்கள் மூவ் பண்ணி போய் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய குழப்பங்களை கொண்டுடலாம். பட் யாருக்கு உரிமை இருக்குது யாருக்கு உரிமை இல்லைன்றதும் குழப்பம். 4 மில்லியன் பீப்புள்னு சொன்னால் யாருக்கு எந்த அடிப்படையில் விசா இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சார்ஜஸ் வந்து, இப்போ லோக்கல் அத்தாரிட்டிக்கு போகும்போது வந்து அங்கே வீடுகள் எடுக்கிறண்டா வீட்டு வசதிகளுக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்கிறார்கள் வந்து இப்போ அரசாங்கத்திட்ட ஒரு பெறுமதி எடுக்கிறேன்னு சொன்னால் காசு பணத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் உதவியை பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியாதவருக்கு சட்ட உரிமை இருக்கா இல்லைன்னு சொல்லி. அப்போ அதால் என்ன செய்யணும், ஒரு சென்ட்ரல் ரெக்கார்டு ஒரு மத்திய ஒரு பகுதியை வந்து கொண்டு வந்தால் அதில் எல்லாரும் வந்து இதை பதிவு செய்யணும் வந்து. இது கட்டாயம் வந்து இப்போ யூரோப்லேருந்து வந்து இருக்கிற எல்லாரும் வந்து வசிக்க விரும்பினால், அதாவது நீங்கள் June 30th of June 2021
பிறகு இந்த நாளில் நீங்கள் இருக்க விரும்பினால் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் வந்து பதிவு செய்யணும் அரசாங்கத்தோடு. இந்த அடிப்படையில் ஒரு சிறுவிடயத்தை நான் உங்களிடம் கேட்டுவிட்டு மத்திய நிலைக்கு போவோம். குறிப்பாக இதுவரை இந்த பிஆர் என்று குறிப்பிட்டீர்கள். பிஆர் பெற்றிருக்காதவர்கள், அது பிற தவறியவர்கள், ஆனால் அவர்கள் இங்கு வேலை செய்திருப்பார்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருப்பார்கள், வேறு வணிக நிறுவனம், அவ்வாறு இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்க என்ன செய்யலாம்? இப்போ என்னன்னு சொன்னால் டெக்னிக்கலாக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விஷயம் பார்க்கணும் அந்த அப்ளை பண்ணுறாங்களுக்கு. ஒன்று வந்து ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறது. மற்றது வந்து எந்த நாட்டை, யூரோப்பியன் நாட்டை சேர்ந்தவர்கள்னு ப்ரூவ் பண்ணணும். 2வது வந்து ரெசிடென்ஸ், வந்து அதாவது இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறீங்களான்னு சொல்லி. 3வது வந்து உங்களுக்கு கிரிமினல் கேரக்டர், வந்து கிரிமினாலிட்டி, வந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே குற்றங்கள் புரிந்தவர்களா, நல்ல குணமுடையவர்களான்னு சொல்லி. இப்போ சின்ன சின்ன கிரைம்களை செய்தாக்களை வந்து இக்னோர் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. அதில் பெரிய தவறுகளை செய்தாக்களை வந்து இந்த நாட்டில் இருக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் முதலே வந்தது வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் வந்து இங்கே இருக்கும்போது அவர் அந்த நாட்டில் இருக்கிற உரிமையோடு இங்கே இருக்கலாமன்றதான் அந்த யூரோப்பிய நாட்டு சட்டத்தினுடைய உரிமை, சட்ட அமைப்பு. அப்போ அவர் எப்படி நீங்கள் டிப்போர்ட் பண்ணுவீங்க, நாட்டை விட்டு வெளியேற்றுவீங்கன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. டிப்போர்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருந்தது. வந்து இப்போ வந்து வர சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1971 அந்த இமிக்ரேஷன் ஆக்டுக்களை வந்து இந்த சட்டத்தை ஒரு பகுதியாக்குறாங்க. வந்து அப்போ இமிக்ரேஷன் சட்டம் மாதிரியே இதுவும் வரும். வந்து அதால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கேரக்டரும் ஒரு பிரச்சனை, ஆனால் வந்து ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு நார்மலாக ஒரு பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்களா, ஒரு யூரோப்பியன் ஐடி வச்சுருந்தீங்க ஈஸி. இந்த ரெசிடென்ஸ்ன்றது தான் இங்கே கொஸ்டின். வந்து இந்த ரெசிடென்ஸ், அதாவது இங்கே இருக்கிற வதிவிட உரிமைன்றது நீங்கள் 5 வருடமாக இந்த நாட்டில் இருக்கிறீங்களான்றதான் இந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் 2 விஷயத்தில் பிரச்சனையை கொண்டுடலாம். ஒன்று வந்து தொடர்ந்து நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கணுமா, இல்லை செய்திருக்கணுமா, அல்லது தொடர்ந்து நீங்கள் வேலை செய்தாலும் எப்படி சீரியஸான வேலை செய்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 hours 18 hours நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வேலை செய்தேன்னு சொல்லி இப்போ பெனிஃபிட் அதில் எடுத்து பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்களா, இல்லை அதை வந்து இக்னோர் பண்ணி கொடுப்பார்களான்றதான் இப்போ கொஸ்டின். வந்து அப்போ அதை விட வந்து அவர்கள் சொல்கிறாங்க 1 வருஷத்தில் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து நாளில் இருந்ததுக்குரிய எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிடும் 1 வருஷத்தில். அப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 5 வருஷம் வேண்டாம் 2.5 வருஷத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். வந்து அப்போ அது வந்து வேலை செய்கிறதுக்கு இப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிற வந்து பிரிவுகள் இருக்குது. வந்து மாணவர்களாக வந்தவர்கள், முடியாமல் இருக்கிறார்கள், வந்து வேலை செய்து பென்ஷன் எடுத்தாக்கள் இருக்கணும், அப்படி ஒன்று பல வகைகள் இருக்குது. ஆனால் அனைவரும் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ரெசிடென்ஸ் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் வந்துன்றது. ஏன்றது இப்போ இருக்கிற சட்டப்படி நீங்கள் சீரியஸான ஒரு நல்ல ஒரு வேலை, அதாவது ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பொருளாதார ரீதியான ஒரு நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடாமல் இங்கே இருக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்காக தான் இங்கே வரலாம். இருக்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்கிறன்றது அது சும்மா ஒரு குறிப்பிட்ட அவர்ஸை மட்டும் நீங்கள் ஒரு மணித்தியாலங்களை மட்டும் வேலை செய்து போட்டு நீங்கள் இங்கே பண கொடுப்பணும் அதில் பெற்றுக்கொண்டிருக்கணும் அப்படி ஒரு இதில் வந்தால் அவர்கள் வந்து இப்போ வந்து அதாவது மறுக்கிறார்கள் மனுக்களை. ஆனால் அந்த தேதிக்கு பிறகு எப்படி பார்ப்பார்கள்ன்றது தெளிவாக தெரியாது. ஆனால் அவன் பாலிசி டாக்குமெண்ட்ஸில் சொல்லினோம் அப்படிப்பட்ட சில காரணங்களுக்காக ரிஃப்யூஸ் பண்ணுறேன்றால் இந்த டிஸ்க்ரெஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி, அதாவது இந்த கேஸ் ஒர்க்கர் யார் முடிவு செய்யணுமோ ஹோம் ஆஃபீஸில் உள்துறை அமைச்சர் வேலை செய்யணுமோ அவையில் வந்து இவைகளுக்கு சாதகமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு டிஸ்க்ரெஷன் ஒரு சக்தி இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி எனக்கு பவரை வந்து. ஆனால் எந்த அளவுக்கு அது சரியாக பயன்படுத்தப்பட போகுதுன்றது ஒரு கொஸ்டின் வந்து. நல்லது. இப்பொழுது விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கின்ற முறைகள் கூடுதலாக இதை அறிவதற்கு பலரும் இதில் இந்த நிகழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்துவார்கள். குறிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன வழிகளில் என்னென்ன முறைகளில் இதை நாங்கள் பொதுவாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ 30th மார்ச் 30 மார்ச் வந்து 2019 ஆண்டிலிருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். அப்போ அவள் என்ன செய்யணும்னா ப்ரைமரிலி இந்த முக்கியமாக என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் கொடுக்குற பேர், உங்களோட என்ஐ நம்பர் அதுகளை வச்சு வந்து செக் பண்ணுவினோம். வந்து ரெவென்யூ அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து வருமான வரித்துறையில் வந்து இல்லை வந்து லோக்கல் அத்தாரிட்டி கவுன்சில்ஸில் வந்து அவை வந்து செக் பண்ணிடணும். இப்படி வந்து இவர் வேலை செய்திருக்கிறாரா, இவர் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாரா, இப்போ என்ஹெச்எஸ் போன்ற இடங்களில் வந்து தாண்டி அது 5 வருஷம் தொடர்ந்து இருந்ததாக தெரிய வந்தால் அவர்கள் எந்த கேள்வி இல்லாமல் கொடுக்க போகிறோன்னு சொல்லிடணும். வந்து இப்போ பிரச்சனை எங்கே வரும்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட அந்த ரியல் டைம் பே ஸ்லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த கூட வேலை செய்யக்கூடிய அந்த பே ஸ்லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் டைமில் இப்போ வருது. குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ரியல் டைமில் இருக்கல. ரியல் டைம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 ஹவர்ஸில் வேலை செய்திருந்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து அங்கே ரெவென்யூ அண்ட் கஸ்டமர்ஸில் சில உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லாமல் இருக்கலாம்.
என்ன சொன்னீங்க அந்த 16 ஹவர்ஸுக்கு வந்து என்ஐ கண்ட்ரிபியூஷன் செய்கிறே இல்லை. அப்போ நார்மலாக உங்களோட அக்கௌண்டன்ட் வந்து இப்போ உங்களோட முதலாளியோ ஒரு வேலை கொடுப்பவருடைய எம்ப்ளாயருடைய அக்கௌண்டன்ட்ஸ் வந்து பே ஸ்லிப் கொடுத்துருக்கணும். அது நீங்கள் வேலை செய்யதான் ரெக்கார்ட் அங்கே கொடுக்குதான்றது தெரியலை வந்து. அப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்கள் செக் பண்ணும்போது நீங்கள் வேலை செய்தவுடைய இதை காட்டாது வந்து இருக்காது, வந்து ரெக்கார்ட் இருக்காது. அப்போ அதால் வந்து நீங்கள் உண்மையில் இருந்தீங்களா என்ற அடுத்த கேள்வி வருது வந்து. என்ன சொன்னால் யூரோப்பில் வந்து நீங்கள் இப்போ 2 மந்த் அதில் ஒரு பார்டரை க்ராஸ் பண்ணி ஒரு நாட்டுக்கு போகிறதும் வரதாம் செய்யலாம். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அந்த நாட்டில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையான்றது அது கொஸ்டின். அடுத்து வந்து இப்போ நீங்கள் வேலை செய்யலையான்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாயரோட தொடர்ந்து வேலை செய்யலை என்றால், அதே எம்ப்ளாயரோட 5 வருஷமாக தொடர்ந்து செய்யலை என்றால் உங்களுக்கு அந்த எம்ப்ளாயர்கிட்ட போய் திரும்ப கடிதங்களை எடுத்து கொடுக்குறதெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் வந்து. அப்போ அதுகள் வந்து ஒரு நடைமுறை சிக்கல்களை கொண்டு வரலாம் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து அந்த ரெசிடென்ஸ் எவிடன்ஸ். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற விரும்பினால் நீங்கள் Info4 Tamilsனோட தொடர்பு கொண்டால் அது ஜே விஸ்வா சொலிசிட்டர்ஸினுடைய முக்கியமான வழக்கறிஞர்கள் மூலமாக மேலும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அந்த வகையில் சரி, இந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது 30/3/2019. பிரித்தானியாவுக்குத்தானே இப்பொழுது அடிக்கடி வருபவர்களும் இருக்கின்றார்கள். இருப்பினும் குடிவரவு கொள்கையில் மாற்றங்கள் ஏற்பட்ட பின்பு குறைந்ததாகவும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இருப்பினும் இந்த இந்த எல்லையில் பின்பு வருபவர்கள் இவர்கள் எவ்வாறான நிலையை எதிர்நோக்க கூடும்? இப்போ என்னன்னு சொன்னால் சொல்கிறார்கள் இங்கே வந்து 30 மார்ச் 2019 வந்து நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவையில செக் பண்ணுவினோம். அதுக்கு பிறகு வந்து அந்த டேட்டுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் வர்றாக்களும் வந்து உங்களுக்கு டிசம்பர், அதாவது 31 டிசம்பர் 2020 அந்த டேட்டுக்கு முதல்ல நீங்கள் இங்கே வந்தாலும் அவர்களுக்கும் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அதான் நார்மலாக இங்கே இருக்கிறார்கள் அந்த 30th மார்ச் 2019 வந்து அப்ளிகேஷன் போடலாம். அப்படி வர்றவர்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 20th டிசம்பர் டிசம்பர் வந்து 31 டிசம்பர் 2020 அந்த டேட்டுக்கு முதல் வந்தாலும் அந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் நீங்கள் வந்தால் அந்த அப்ளிகேஷனை போட்டு தான் ஆகணும் வந்து நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால். அப்போ இப்போ விரும்பினாலும் நீங்கள் இந்த நாட்டுக்கு வரலாம். அந்த டேட்டுக்கு முதல்ல நீங்கள் ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது நாங்கள் இங்கே மற்ற இமிக்ரேஷன் சட்டத்துக்கு சொல்ல லிமிட்டட் லீவ் டு ரிமைன் மாதிரி அதை குறிப்பிட்ட குறுகிய கால விசா வந்து அந்த விசா வந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் இருந்தோன்னே நிரந்தர வதிப்படத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த சட்டத்துக்குள்ளே வந்து ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிடும் வந்து 5 வருஷம் தொடர்ந்து இந்த நாட்டில் இருந்து வேலை செய்திருந்தால் செட்டில் ஸ்டேட்டஸ். ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ 5 வருஷம் இந்த டேட்டில் லீவ் பண்ணுற டேட்டுக்கெல்லாம் வந்து 29th மார்ச் 2019 அந்த டேட்டுக்கு 30th வரும்போது நீங்கள் எல்லாரும் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சிஸ்டம் ரெடியாக இருக்குது வந்து. அப்போ அப்படியே இப்போ அப்படி நீங்கள் அந்த டைமில் வந்தாலும் வந்து டைம் ஃப்ரேமில் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது வந்து. அதுதான் இவங்களோட பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லுது வந்து. அதே நேரம் இந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்லும் விடயத்தில் பார்க்கும்போது 5 வருடம் என்பது 5 வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தை உற்று நோக்குவார்கள் என்பது. சில வேளைகள் 5 வருடத்துக்குள் வந்தவர்கள் இவர்களுடைய நிலை எவ்வாறு பார்க்கப்படும்? அவர்களும் வந்து அந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது செட்டில்மெண்ட்டுக்கு முற்பட்ட பகுதி வந்து அதுக்கு அப்ளை பண்ணால் அவர்களுக்கு 5 வருடங்கள் விசா கொடுக்கப்படும். நீங்கள் தொடர்ந்து நாட்டில் இருக்கணும் வந்து அந்த அவர் சொல்லிடும் அந்த 1 வருஷத்தில் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிருக்க முடியாதுன்னு சொல்லிடும். அவர் தொடர்ந்து வேலை செய்திருக்கணும். 5 வருஷம் இந்த நாட்டில் இருக்கும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 23, 24 வந்து நீங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்குரிய அனுமதி நிரந்தர வதிப்புரிமையை அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் அதுக்கு முதல்ல நீங்கள் சில செட்டில்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த குடியுரிமை அப்ளை பண்ணுறதுனாலும் இங்கே இந்த குடியுரிமையை அப்ளை பண்ணலாம். இதில் நாங்கள் இடையில் கொடுக்குறது மன்னிக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தால் ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை விவகாரம் தான் இப்பொழுது முழுமை பெற்றிருக்கிறது அல்லது நிறைவடைய இருக்கின்றது. இதற்கப்பால் இங்கே இஏ என்று சொல்லக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு ஐரோப்பிய பொருளாதார கட்டமைப்பாக இருக்கலாம். இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து நாடு, இந்த நாடும் சற்று வித்தியாசமான தனி சுதந்திரத்துடன் தனி இறமையுடன் நிலவும் நாடு. குறிப்பாக நான் சுவிஸுக்கு வருவதற்கு முன்பு இந்த இஏ நாட்டில் 3 நாடுகள் இருக்கின்றன. ஐஸ்லாந்து, நோர்வே, லிechtenstein. இந்த நாட்டுக்கு ஏதாவது விசேடமான மாற்றங்கள் என்னன்னு சொன்னால் இதுவே வந்து அந்த யூரோப்பியன் யூனியனில் இல்லை வந்து EU 28 இல்லை வந்து.
அவை வந்து அவுட் சைடு எக்கனாமிக்கல் ஏரியா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இருக்கணும். அப்போ இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து இயூவோட கதைக்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட நாடுகளோட இவை கதைச்சுட்டு இருக்கணும். வந்து இப்போ அந்த 3 நாடுகளோடைய வந்து பிரித்தானியா வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கு. அதாவது EU 27 நாட்டுக்கு என்ன இது இருக்கோ அதே லைனில் வந்து அதே பாங்கில் வந்து அங்கே இருக்கிற குடிமக்கள் அங்கത്തെ குடிமக்கள் இங்கே இருக்கிறாக்களுக்கும் இங்கത്തെ குடிமக்கள் அங்கே இருக்கிறாக்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு நடைமுறை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி செய்து கதைச்சுருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மாதிரி தான் இஏல இருக்கிற சிட்டிசன்ஸுக்கும் இந்த ரைட் கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் மாற்றி நடக்கிறது வாய்ப்புகள் குறைவு வந்து ஏன்னு சொன்னால் மக்கள் திடீர்னு வலிக்கிட்டு போக முடியாது. குறிப்பாக இங்கே பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை குறிப்பாக ஐரோப்பிய பல நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் எமது ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், இந்திய தமிழர்களாக இருக்கலாம், மலேசிய தமிழர்களாக இருக்கலாம். இந்த அடிப்படையில் கூடுதலாக ஈழத்தமிழர்களில் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் என்று பிள்ளைகளை வந்து இந்த நாட்டை பொறுத்தவரையில் எவ்வாறு உடன்படிக்கை இங்கே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ சுவிஸ் வந்து காமன் மார்க்கெட்டில் இருக்குது. அவை அந்த இஏலையும் இல்லை இயூலையும் இல்லை வந்து. ஆனால் கொமன் மார்க்கெட் அந்த கொமன் மார்க்கெட்டில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால அதில் பங்களிக்கிறதால அங்கேருந்து வந்த மக்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு சொல்கிற அந்த கட்டமைப்புகளை வரையணும். அதால் வந்து அந்த சட்டத்துக்குள்ளே இப்போ இந்த நாளில் வந்து இருக்கிறோம் இங்கேருந்து போயிருக்கிறார்களும் அந்த கட்டமைப்புலாம் இருக்கணும். அப்போ அவைகளுக்கு வந்து இந்த இஏக்குள்ளே வர மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை தான் இப்போ கதைச்சுருக்கணும் வந்து பேசிக்கொண்டிருக்கணும். அப்படி ஒரு முடிவுகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அவர்களும் வந்து இந்த இயூக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த இஏ நேஷனல் அல்லது சுவிட்சர்லாண்ட்ஸ் வந்து அந்த சுவிஸில் இருக்கிற அங்கത്തെ குடிமக்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்குரிய அனுமதியை பெறுவார்கள். குறிப்பாக திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே இதனுடைய விவரங்களை அறிவதற்கு பலரும் ஆவலாக இருப்பார்கள். குறிப்பாக இப்பொழுது பிரதம மந்திரி தெரேசா அம்மையார் இதனுடைய நகல் திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கிறது. அதுக்கான வாக்கெடுப்புகள் இடம்பெற இருக்கிறது. எனவே நாங்கள் இதுவரை எதுவும் திட்டவட்டமாக தெரிவிக்க முடியாது. இருப்பினும் ஏதாவது நீங்கள் ஒரு அனுகூலமாக அநேகமாக எவ்வாறு எமது மக்களுக்கான நிலை கிடைக்கும் என்பதை பார்க்குறீங்க. இப்போ என்னன்னு சொன்னால் பிரெக்சிட் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் வந்து. அப்போ அந்த நம்பர் ஆஃப் இது வந்து சப்போர்ட் வந்து குறைவாக இருக்குது. அதால் தான் பிற்போட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் பிரெக்சிட் உங்களுக்கு அந்த நோ டீலோட அதாவது இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் உள்ள அக்ரிமெண்ட்டை பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னு சொன்னால் இல்லை பிரெக்சிட் இல்லாமல் லீவ் போட ஏன்டா அந்த டெட் லைன் இருக்குது வந்து டெட் லைனுக்குள்ளே இப்போ 29th வந்து மார்ச்னு சொன்னால் அந்த அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் வந்து அந்த 2 years நோட்டீஸ் பீரியட் வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து 2 years வந்து ஆக போகுது வந்து. அப்போ 2017 கொடுத்தால் இப்போ 2019 வந்து March 29 வந்து அது நடக்க போகுது. அப்போ அந்த பீரியடில் நோ பிரெக்சிட் அண்ட் டீல் நடந்தாலும் இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இப்போ உள்துறை அமைச்சர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தாங்கள் பிரெக்சிட் இருந்தாலும் பிரெக்சிட் நடக்காட்டியும் இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன நாங்கள் ஏற்கனவே அந்த விட்ரோவல் அக்ரிமெண்ட்டில் என்ன நாங்கள் ப்ரொப்போஸ் டிராஃப்டாக அக்ரி பண்ணியிருக்கிறோமோ அதே உரிமைகள் வந்து கிடைக்கும். நீங்கள் பனிக்காக தேவையில்லை, எல்லாருக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி என்ற மாதிரி தான் அவை வந்து சொல்லி கொண்டிருக்கணும் வந்து. ஸோ இதில் என்னென்னு சொன்னால் அது ஒரு பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அரசாங்கம் சொன்ன தகவலை வைத்து பார்த்தால் நீங்கள் கூறியது போல் இந்த 29/3/2021 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அல்லது இங்கே நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்கான விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. தனியாக எங்களுக்கு மட்டுமல்ல, ஐரோப்பாவிலிருந்து வந்து குடியேறிய அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் சில வேளைகளில் நாங்கள் சில விட்ட தவறி விடுகின்றோம், தெரியாமலோ. இதுக்குள்ள விண்ணப்பிக்க தவறுபவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள ஏதாவது எவ்வாறு அவர்களுடைய நிலை இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அவர் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட முடியலை, அல்லது ஒரு சீரியஸான ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது, அல்லது சீரியஸான இல்னஸாக இருக்குன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சில சூழல்களில் வந்து உங்களால் அப்ளிகேஷன் போட முடியலைன்னு வைங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எம்ப்ளாயருக்காக வேலை செய்கிறீங்க, ஜப்பானில் வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரு எமர்ஜென்சியாக போக வேண்டியிருக்கு, ஒரு டாக்டராக இருக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். நீங்கள் அங்கே போய் வந்து 2 மாதம் 3 மாதம் இருக்குது, நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் நினச்சிங்க, ஆனால் அப்ளை பண்ண முடியலை பிகாஸ் ஆஃப் சர்க்கிள். அப்படிப்பட்ட சூழலில் வந்து அரசாங்கம் வந்து அந்த விட்ரோவல் அக்ரிமெண்ட்டில் அந்த யூரோப்பியன் மெம்பர் ஸ்டேட்ஸ் EU 27 வந்து அவை என்ன அக்ரி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட எக்ஸப்ஷனலான கடினமான சூழலில் இருக்கும்போது அவர்களுக்குடைய மனுக்களையும் வந்து நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம்னு சொல்லிடணும். ஆனால் மற்றவர்கள் வந்து அதுக்குரிய காரணத்தை சொல்கிற கஷ்டம். அதால் அப்படி யாரும் வந்து வெயிட் பண்ண நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் வந்து
ஆலோசனை செய்ய முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். வந்து அதுக்குரிய சாட்சியங்கள் அதுகள் மனுக்களை இதெல்லாம் செய்யும்போது சரியான தவணை கொடுக்குற இது வந்து சப்போர்ட் பண்ணாட்டி வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்குரிய வதிமுறை கொடுக்குறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். வந்து இங்கே இந்த விண்ணப்பங்களை நாங்கள் விண்ணப்பிக்கும் போது சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அதிலும் பலவிதமான வரையறைகளை கடைப்பிடிப்பார்கள். இறுக்கமான வழிமுறைகளாகவும் அமையலாம். இதற்கும் இதில் தகமைகள் உற்று நோக்கப்படும். நீங்கள் ஏற்கனவே சிலவற்றை மேலோட்டமாக கூறியிருந்தீர்கள். இருப்பினும் பிரித்தானியாவிலிருந்து விலகிவிட்டால் எவ்வாறு ஐரோப்பிய நாடுகளில் சம அந்தஸ்தோடு சம உரிமைகளோடு இருந்த நாடு விலகி பின்பு நாங்கள் ஒரு குடிவரவு கொண்ட நாடுகளாகவே ஐரோப்பிய நாட்டு மக்கள் கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், மனதளவில் கூட ஏற்படும். அந்த வகையில் எங்களோட தகமை ஏதாவது விசேடமாக உற்று நோக்கப்படும் என்று பார்க்குறீங்களா? இப்போ என்னன்னு சொன்னால் இவே அந்த மானிட்டரிங் கமிட்டி ஒன்று சொல்லி இண்டிபெண்ட் மானிட்டரிங் கமிட்டி ஒன்று சொல்லி செட்டப் பண்ண போயிடும். அது வந்து என்ன பில் பாஸ் பண்ண மாதிரி தெரியல. அந்த பில் பாஸ் பண்ணினா ப்ரைமரி லெஜிஸ்லேஷன் வந்து அதாவது இந்த 3 மில்லியன் 4 மில்லியன் பீப்புள் அப்ளிகேஷன்ஸ் அவன் லைஃப் வந்து எப்படி போக போகுது, அதை எப்படி அரசாங்கம் வந்து நடத்த போகுது, அவர்களை எப்படி முடிவுகள் எடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் பாடி இப்போ வந்து அந்த இமிக்ரேஷன் அந்த கமிஷனர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இருக்கணும். இண்டிபெண்டன்ட் இது வந்து ஹோம் ஆஃபீஸை வந்து மானிட்டர் பண்ணுற அந்த இண்டிபெண்டன்ட் இதில் டெம்பரரியாக பார்த்து நிற்கிறோம். இப்போ அப்படி ஒரு இது விலகும் போது அந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு அந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டி வந்து இதை ஒப்சர்வ் பண்ண போகுது. இப்போ என்னன்னு சொன்னால் அந்த இண்டிபெண்டாக இருந்தாலும் அது ஒரு பிரித்தானிய அரசாங்கத்தோடு சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து அதாவது அந்த சட்ட திட்டங்கள் உள்ளே இருக்கிற முந்தி வந்து யூரோப்பியன் கோர்ட் வந்து எல்லாத்தையும் இந்த கடைசி கோர்ட்டாக இருந்தது. வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இந்த மானிட்டரிங் கமிட்டி இதை பார்த்து அதை செய்தாலும் நிச்சயமாக வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது தான் அந்த உண்மையான இண்டிபெண்டன்ஸ் வந்து வரும். வந்து இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கேஸையுமாவே மானிட்டர் பண்ண முடியுமா அல்லது ஓவராலாக மானிட்டர் பண்ண ஒவ்வொரு சிங்கிள் கேஸ்லேயும் வந்து எங்களுடைய க்ரீவன்ஸை வந்து எங்களுக்கு வர பிரச்சனைகளை வந்து அவள் டீல் பண்ணுவினமான்றது தெரியாது. வந்து அது எப்படி அமைய போதும்னு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் வந்து மக்களுக்கு கஷ்டம் வருமானு சொன்னால் சிலருக்கு சில பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. வந்து முக்கியமாக வேலை செய்கிறது, மற்றது கேரக்டர் வந்து இங்கே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதில் செய்தாக்கள் அப்படி சொல்லும்போது அப்படி இருக்கும்போது அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இன்லேண்ட் ரெவென்யூ அண்ட் கஸ்டம்ஸில் வந்து உங்களோட ரெக்கார்டை செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கிராண்ட் பண்ணிடுவோம், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லும். இப்போ சிலர் வந்து இங்கே வேலை செய்திருப்பினும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்திருப்பினும் அவளுக்கு சரியான டாக்குமெண்டேஷன் இருக்காது, இல்லை அடிக்கடி வேலையில் மூவ் பண்ணியிருப்பினும் அவளுக்கு சிலர் வந்து வேலை செய்யணும் அந்த கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், சிக்கிறதுலாம் நடந்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழல்களில் வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்குன்னு சில வேலையில் சாதாரணமாக மன்னிக்க வேண்டும். இப்பொழுது அநேகமாக எமது சமூகத்தில் அல்லது இந்திய மக்கள் கூட இங்கு வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே சொத்துக்களை வாங்குபவர்களாக பரிமாறுவர்களாக இருக்கிறார்கள். வணிக நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது வாழ்விடங்களாக இருக்கலாம். எனவே அவற்றுடைய சாட்சியங்களை தரவுகள் கூட ஏன் நிலைநாட்ட முடியாது என்று பார்க்குறீங்க? ஒரு வீடு வாங்கியதுக்கான வீடு இருக்கிறது மட்டும் ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு இது கிடையாது. வாழ்ந்ததுக்கான வாழ்ந்ததுக்குரிய காரணம் இருக்குது. நீங்கள் வாழ்ந்தேன்னு சொன்னால் உங்களோட வீட்டை நீங்கள் வாடகை கூட்டிட்டு ஃப்ரான்ஸில் கூட இருக்கலாம் தானே. வீடு இருக்கிறது வந்து நீங்கள் இந்த வாழ்வில் 2 வருஷம் வேலை செய்கிறீங்க, ஒரு வீட்டை வாங்குறீங்க, மோக்கேஜ் இருக்கிறீங்க, பிறகு பை டு லெட்டர் மோக்கேஜாக வாங்கிட்டு நீங்கள் உங்களோட நாளில் போயிருக்கிறீங்க. அப்போ இந்த நாட்டுக்குரிய உரிமை அந்த இருந்ததுக்குரிய உரிமை வந்து அது கிடையாது. சிலர் வந்து கவுன்சில் டேக்ஸை தங்களோட பேர்லேயே வச்சிருக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியாது வந்து எக்ஸாக்டாக வந்து அரசாங்கத்துக்கு தெரியாது வந்து உண்மையில் அவர்கள் இந்த நாட்டில் வசித்திருக்கிறார்களாண்டு. அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்கிறது என்ன வேலை செய்கிறார்கள் வந்து இங்கே இருந்தால் வேலை செய்யணும். எனவே நிரூபிப்பதற்கான சில விடயங்களை நாங்கள் சற்று கவனம் எடுக்க வேண்டிய தேவை. அதே நேரத்தில் வந்து அதை இப்போவே நீங்கள் வந்து சேகரிச்சுட்டு இருக்கணும், அலட்சியமாக செய்யாமல். வந்து அதே நேரத்தில் நீங்கள் தவறுதலான உண்மையில்லாத பத்திரங்களை ஒருவர் வேலை செய்யாமல் இருந்து கொண்டு வேலை செய்ததுன்னு சொல்லி ஒரு பத்திரங்களையோ அல்லது அந்த அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தவறு என்று தெரிய வந்தால் நிச்சயமாக உங்களோட மனுக்கள் வந்து மறுதளிக்கப்படும். நிராகரிக்கப்படும் போது என்ன நடக்கலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதால் வந்து இப்போவே இருந்து சரியான தகவல்களை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறோம் நல்லது. அதால் வந்து பின்னுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உண்மையில் இன்ஃபோஃபோர் டைம்ஸினுடைய இந்த சட்ட வல்லுநர் நேரம் என்பது மிக முக்கியமான தலைப்பினூடாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிரெக்சிட் என்ற ஒரு இறுக்கமான விடயம். இதில்
இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீண்டகாலம் வாழ்ந்த ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த குடியுரிமை பெற்ற மக்கள் அடுத்து வருகின்ற காலத்தில் எவ்வாறு தங்களுடைய நிலைகளை நிரூபிக்கப் போகின்றார்கள் என்பதை இங்கே சவாலாக கூட அவருடைய கருத்து மறைமுகமாக சொல்லி நிற்கின்றது. எனவே இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள இதற்கான முழு விவரத்தையும் சட்ட அறிஞரிடம் பெற்றுவிட முடியாது. இருப்பினும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக ஜேவிஸ்வா சொலிசிட்டர்ஸ் நிறுவனம் மற்றும் அவருடைய தலைமையில் உள்ள பல வழக்கறிஞர்கள் இதுக்கான பதில்களை அல்ல இன்ஃபோ தமிழ்ஸின் ஊடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் இன்ஃபோ தமிழ்ஸின் ஊடாக தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன சொன்னால் கால இல்லை சற்று சீக்கிரம் முடிவடையும் நிலையில் இருக்கிறது அல்லது விரைவாக எம்மை அண்மிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. எனவே தாமதிக்காமல் செயற்பட வேண்டிய தேவையை வலியுறுத்தி கொண்டார். தடயங்களை சேகரிக்க வேண்டும் என்பது அவருடைய கொண்டார். அந்த வகையில் இதை நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஹோம் ஆஃபீஸில் நேரடியாக செய்வதா அல்லது எங்களை சார்ந்த கவுன்சில் சொல்லக்கூடிய சபைகளின் ஊடாக எவ்வாறு அதை மேற்கொள்ளும்? உள்ளூராட்சி மூலம், அதாவது கவுன்சில், லோக்கல் அத்தாரிட்டி அவர்கள் மூலம் நீங்கள் செக் அண்ட் சென்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்குது. அங்கே போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்காமல் காப்பீஸை கொடுக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் வந்து, அதாவது ஐடியை செக் பண்ணுற சிஸ்டம் வந்து இப்போயும் இருக்குது. இப்போ வருங்காலத்தில் எப்படி வரலாம்னு சொன்னால் ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்ளிகேஷனை ஒரு சிம்பிள் என்ன சொல்கிறது ஸ்ட்ரீம் லைன்ட்னு சொல்லி நம்ம ஒரு இலகுவான ஒரு இதில் ஒரு 3 பிரிவாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வேலை செய்வதற்கு உரிமை, வாழ்ந்ததுக்குரிய உரிமை, உங்களோட ஐடியை செக் பண்ணுறதுக்கு உரிமை, அதில் ஒரு அப்ளிகேஷன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது உங்களோட ஐடி நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இதில் அந்த காப்பீஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவை செக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் செய்து மற்றது உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலை செய்வதற்குரிய ஒரு டீட்டெயில் ஹெச்எம்ஆர்சியில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை தெளிவில்லாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் நிச்சயங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்வதற்குரிய இந்த P60 பே ஸ்லிப்ஸ்கள், அந்த கான்ட்ராக்ட், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அந்த வேலை செய்வதற்குரிய ஒப்பந்தங்கள், அது அந்த நகல்கள் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணலாம். அப்படி நடக்கும்போது இலகுவாக இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சில வேளையில் உங்களுக்கு சரியாக தெரியணும் இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும் இதுன்னு சொல்லி அவர்களுடைய இந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி. அது ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் படியாக பார்த்து வாசித்து அந்தந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அவர்களுக்கு. இது அடையாள அட்டையினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டீங்க, ஐடியை. இதில் சில வேளைகளில் கணவர் ஐரோப்பிய குடியுரிமை பெற்றவராகவும் மனைவி வேறு இலங்கையினுடைய அல்லது இந்தியாவினுடைய அல்லது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் அல்லது மற்றவர்கள், இவ்வாறான அடையாள அட்டையை நிரூபிக்கிறதுக்கு சற்று கடினமான நிலைகளில் எவ்வாறு பார்க்கப்படும்? அவங்க என்ன சொல்லிடணும்னு சொன்னால் உங்களோட வி ஆர் கோயிங் டு ஒர்க் வெரி க்ளோஸ் வித் யூன்னு சொல்லிடணும். அதாவது உங்களோட நல்ல இணைஞ்சு தான் நாங்கள் செயல்பட போகிறோம். உங்களுக்கு தனியாக அந்த கேஸ் ஒர்க்கர் டைரெக்டாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவருக்கு தெளிவு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கலாம், அல்லது நீங்கள் நேராக அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த டீட்டெயில் பண்ணணும்னு அவர்கள் உங்களோட ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ முந்தி ஹோம் ஆஃபீஸ் அப்படி ஒர்க் பண்ணுறது குறைவு. இப்போ ஒரு ஸ்டைல் இப்போ எடுக்கணும்னு சொன்ன ஒரு முறைன்னு சொல்லி அந்த அப்ளிகன்ஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு ஒர்க் பண்ணேன்னு சொல்லி நம்ம அப்போ என்ன நடக்கலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூரோப்பியன் நாட்டை சாராதவர்கள் அப்ளிகேஷன் போடும்போது அவர்கள் ஐடியா வெரிஃபை பண்ணுறதுக்கு சில வேளையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அங்கே போய் அதை கொப்பி எடுத்து வெரிஃபை பண்ணி அவைகள்கிட்டேருந்து அதை கொடுக்குறதா இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டியது ஒரு சூழல் வரலாம். அவர் சொல்லலாம் இப்போ எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னோட ஹாப்பி வெரிஃபை பண்ண முடியலை, ஒரிஜினல் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இல்லை ஃப்ராடுகள் அல்லது பிரச்சனைகள் வரலாம், தவறுதலாக பயன்படுத்தப்படலாம். இப்போ ஒரு ஆளோட ஐடியா எடுத்து ஒரு ஆள் கொடுக்கலாம். அப்படி பிரச்சனை இருக்கும்போது அவர்கள் நேரடியாக இன்டர்வியூ கூப்பிடலாம், அல்லது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அனுப்ப சொல்லலாம். குறிப்பாக பிரித்தானியாவை மட்டுமல்ல, இந்த உலகளாவிய நாடுகளிலும் கூட சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கையாளும் பொழுது அல்லது இந்த விண்ணப்பங்களை, அதாவது தேவையான மிக முக்கியமான தேவைகளுக்கு நாங்கள் இதை விண்ணப்பிக்கும் பொழுது அல்லது கையாளும் போது வழக்கறிஞர்களுடைய அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது ஒரு சாதாரணமான நடவடிக்கையாக இருக்கிறது. நல்ல மனிதாபிமானம் கொண்ட வழக்கறிஞர்கள் அல்லது மனிதாபிமானம் கொண்ட சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனங்கள் இதில் மிகவும் அக்கறை கொண்டு பலருக்கும் பலவிதமான உதவிகளை செய்து வென்று விடுகின்றார்கள். எனவே வழக்கறிஞர்களுடைய துணையுடன் செல்வது இந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் உசிதமாக பார்க்குறீங்க? வழக்கறிஞர் இல்லாமல் ஒரு பொதுமகனாக எப்படி பார்க்குறீங்க? என்னென்னு சொன்னால் எங்களோட செயல்பாடு எங்களோட அறிவுக்குட்பட்டது. நாங்கள் எங்களோட அறிவில் என்ன இருக்குதோ அதான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு சிலருக்கு நல்ல தகமைகள் இருக்கும், அவர்கள் சட்டங்களை அறிந்திருப்பார்கள், அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்று தெரியும். அப்படி இருந்தாலும் கூட நடைமுறை ஒன்று இருக்குது. இப்போ நடைமுறையில் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தால் இதுக்கு இது அர்த்தம்,
இதுக்கு இது பொருள்படும், இந்த இதை கொடுத்தால் நாங்கள் இதுக்கு அர்த்தம்னு சொல்லும்போது நீங்கள் நான் அந்த வழக்கறிஞர்ன்றதுக்கு காரணத்துக்காக சொல்லல வந்து அந்த எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அதில் நாலேஜ் ஏற்படுது வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ சில வழியில் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் தவறுதலான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும்போது தவறுதலான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வல்லமை இப்படித்தான் செய்யணுமன்ற வல்லமை இருந்தால் செய்யலாம். அல்லது வந்து சிறு உதவிகளை பெற்றுக்கொள்வது நல்லது வந்து என்னென்னு சொன்னால் அலைச்சலை கொடுக்கலாம் வந்து உங்களுக்கு அது ஒரு ரிஃப்யூசலை கொடுத்து மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசியம் கிடையாது நீங்கள் லோயர் மூலம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அறிவு திறன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யலாம். அது என்ன சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஆனால் வந்து அந்த அவங்களோட அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது இந்த ரெசிடென்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது இங்கே வாழ்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவைகளுக்கு நோமலாக அவை எதிர்பார்க்கணும். அதாவது நீங்கள் இங்கே வேலை செய்து தொடர்ந்து 5 வருஷமாக வேலை செய்யக்கூடிய எவிடன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி அவை எதிர்பார்க்கணும். கூடுதலாக எந்த நாட்டிலுமே வழக்கறிஞர்கள் அவர்களும் தங்களுடைய நிறுவனத்தை நடத்துவதற்கும் தங்களுடைய உயர்வுக்காகவும் சில தொகை பணங்களை அறவிடுவது வழக்கம். அது சர்வசாதாரணம், எந்த தொழிலும் அது நடப்பது. இருப்பினும் இவ்வகையான விடயங்களில் சில வேளைகளில் வசதியற்றவர்களாக இருப்பார்கள், சில வேளைகளில் சமூக உதவி பணங்கள் பெறுபவர்களாக இருப்பார்கள். இவ்வாறானவர்கள் ஏதாவது அவர்களுக்கான விடயத்தை ஏதாவது எப்படி நீங்கள் இதில் இந்த லீகல் எய்ட் என்று சொல்லி இருக்குது வந்து லீகல் எய்ட் வந்து இந்த பர்பஸுக்கு இருக்கான்றது தெளிவில்லை. என்ன சொன்னால் ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸோன்றது இல்லை, ஸ்ட்ரைட் ஃபோர்டான விஷயம். ஆனால் லீகல் எய்டில் ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் சொல்லி சிலவள் அந்த ஸ்கீமுக்குள்ளே சில வேலைக்கு அந்த இனிஷியல் அட்வைஸ் எடுக்கிறது போகலாம். அல்லது இந்த சிட்டிசன் அட்வைஸ் பியூரோ வந்து இருக்குது வந்து அதுக்கு போகலாம், ஃப்ரீ அட்வைஸ் வந்து. சில வந்து லோ சென்டர்ஸ் இருக்குது வந்து, அதாவது ப்ராப்பராக கவர்மெண்டால் ரெகுலேட் பண்ணப்பட்டது. என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் அரசாங்கத்தால் ரெகுலேட் பண்ணப்படப்படாத இடங்களுக்கு போகும்போது சிலவள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் வந்து கைவிட்டுருவார்கள். கைவிட்டுற இந்த சென்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு அரசாங்கத்தில் லைசன்ஸ் இல்லாமல் இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது என்ன நடக்கலாம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அவர்களும் தவறு செய்துட்டார்கள், அதை வந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் லைசன்ஸ் இல்லை, அது கிரிமினல் ஆஃபென்ஸ் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஒரு இமிக்ரேஷன் ஒர்க் செய்கிறது. அப்போ என்ன நடக்கணும்னா அவர்கள் வரமாட்டார்கள். அப்போ உங்களுக்கு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விடுவார்கள். அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அது கஷ்டம். அதில் எங்கேயும் வந்து நீங்கள் போகலாம், ஆனால் வந்து இப்படி ஃப்ரீயாக செய்கிற இடங்களில். ஆனால் லைசன்ஸ் இல்லாத இடம் போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுகள் வந்து உங்களோட வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோயர்ஸுக்கு தவறு செய்தால் அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பிறகு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லோ சொசைட்டிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு லோயர் வந்து சரியாக வேலை செய்யாட்டி கூட வேலையை வந்து மற்ற இடங்களில் நீங்கள் வந்து ஒரு விக்டிமாக வர்றதான் வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னாங்க, அந்த சிஸ்டம் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணல, திடீர்னு டிஸப்பியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இருக்கும். அதால் நீங்கள் சிட்டிசன் பியூரோ, லோ சென்டர்ஸ், இல்லை வந்து லீகல் எய்ட் ஃபார்ம் வந்து இப்போ அரசு உதவியை பெற்று இலவசமாக சட்ட ஆலோசனை வழங்கும் நிறுவனங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தகுதி உடையவர்கள் நல்ல அட்வைஸை செய்வார்கள் வந்து. திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே, இன்றைக்கு பிரெக்சிட் தொடர்பாக நல்ல மிக முக்கியமான அடிப்படை விடயங்களை நான் கேட்ட கேள்விக்கு மாத்திரத்தே தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். இதனுடைய மேலதிக தெளிவாக பல விடயங்களையும் எமது உறவுகள் உள்வாங்க விரும்பினால் நான் மீண்டும் கூறுகின்றேன், info4 Times-ஓடாக நீங்கள் தொடர்பு கொண்டால் எமது அபிமானத்துக்குரிய ஜெய் விஸ்வா சொலிசிட்டர்ஸ் நிறுவனத்தோடு நாம் தொடர்பு கொண்டு அங்குள்ள வழக்கறிஞர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகளை அல்லது கருத்துக்களை பகிர்வது தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த பிரெக்சிட் என்பது இன்றைக்கு இது உலகளாவிய ரீதியில் பார்க்கணும். இன்றைக்கு பிரித்தானியாவுக்கு ஏற்பட போகின்ற ஐரோப்பிய நாடோடு கட்டமைப்பாக கூட்டுணைவாக அல்லது இன்னும் இராணுவ கட்டமைப்பிலே தொடர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த விடயத்திலிருந்து விலகி கொள்ளும் போது உலக அரங்கிலே என்ன தாக்கம் ஏற்பட போகுது என்பது பல கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்திய மக்கள், இலங்கை மக்கள் என்று சொன்னால் நாங்கள் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்து நாங்கள் என்ன மாற்றம் ஏற்படும் என்று, குறிப்பாக பங்குச்சந்தை நிலவரமாக இருக்கலாம், குறிப்பிட்டபடி வங்கி தொடர்புகள் அல்லது பொருளாதார கட்டமைப்புகள் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் இந்த பிரெக்சிட் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. தற்செயலாக இந்த பிரெக்சிட் இன்றும் இப்பொழுது கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான அமைச்சர் கூட இன்று மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார். சில வேளைகளே எமது பிரதம மந்திரியுடைய மகஜர் அல்லது விண்ணப்பம் அல்லது அவர் தாக்கல் செய்கின்ற விடயம் பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டால் 50-50 பிரெக்சிட் என்ற ஒரு நிலை உருவாகும் என்பது. எனவே இந்த பிரெக்சிட் என்பது தற்செயலாக இல்லாமலே சென்று விட்டால் அதை எவ்வாறு தொடர்வார்கள் என்று பார்க்குறீங்க? இப்போ என்னென்னு சொன்னால் அட்டர்னி ஜெனரலுடைய யூரோப்பியன் கோர்ட் இதில் வந்து அட்டர்னி கோர்ட்டில் வந்து அட்டர்னி ஜெனரலுடைய பொசிஷன் என்னென்னு சொன்னால் முதலே தெரிவிச்சிருந்தார்கள் வந்து
இப்போ யூரோப்பியன் யூனியனை விட்டு விலகிறதா நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் விலக போகிறீங்கன்னு சொன்னால் அனுமதி வேணுமா, மற்ற 27 நாடுகளுடைய அனுமதி தேவையான்னு சொன்னால் அவர் சொன்னோட இல்லையான்னு சொல்லி. அப்போ நீங்கள் இவர்கள் அதை விட்ரோ பண்ணினா தொடர்ந்து அந்த இதில் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் திரும்பவும் அந்த இதை விட்ரோ பண்ணி போட்டு அதை விட்ரோ பண்ணுறதுக்கு இது பண்ண வேண்டாம். நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க, நோட்டீஸை விட்ரோ பண்ணி திரும்ப அப்படி இருக்கலாமா அப்படின்றதான் இந்த கொஸ்டின். சில வேளை அப்படி பிரெக்சிட்னு சொல்லி பாஸ் பண்ணி ஒரு டீல் இல்லாமல் போய் அல்லது நாங்கள் திரும்ப போய் அதில் இருக்க போகிறோம்னு பேசினால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்று சொன்னால் எந்த மாற்றங்களும் ஏற்படாமல் இருக்கலாம். இருக்கும்போதே இப்படியே இருக்கலாம். அல்லது இப்போ நடக்காமல் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் திரும்ப ஒரு ஓட்டிங் நடக்கலாம். அல்லது நோ பிரெக்சிட் டீல் ஒத்துக்கொள்ளாட்டி ஒரு எலெக்ஷன் நடக்கலாம். திரும்ப ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷனில் அதோடு சேர்த்து இந்த பிரெக்சிட் சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் வச்சு பிரெக்சிட் திரும்ப வேணுமா உங்களுக்கு, அல்லது இப்படிப்பட்ட பிரெக்சிட் வேணுமா, அல்லது நீங்கள் இப்படிப்பட்ட பிரெக்சிட் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வச்சு இது நடத்தலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. எமது உறவுகளை நாங்கள் இது இன்றுடன் தீர்மானிக்கப்பட்ட விடயம் அல்ல. பிரெக்சிட் என்பது அடுத்து வரும் நாட்களில் புத்தாண்டுடன் புதிய வருடத்துடன் இன்னும் பல முடிவுகள் எட்டப்பட இருக்கின்றது. சில சூழ்நிலைகள் காத்திருக்கின்றன. ஆளுங்கட்சிக்குள் அல்லது அமைச்சரவைக்குள் கூட பலவிதமான முரண்பாடுகள் எழுந்திருக்கின்றது. எனவே திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம், நாங்கள் இப்பொழுது முற்றுமுழுதாக இது நிறைவேற்ற விடயமாக கருதி சில கேள்விகளை தொடுத்துவிட முடியாத நிலையில் இருக்கின்றோம். உதாரணமாக இப்போ பிரித்தானியவுக்குள் இனி வரப்போகின்ற வந்தவர்கள், உதாரணமாக மாணவர்களுடைய விடயங்கள் எவ்வாறு கையாளப்பட போகிறது, அல்லது இப்பொழுது இந்தியாவிலே உதாரணமாக பாண்டிச்சேரியைச் சேர்ந்தவர்கள், பிரான்ஸ் குடிமை பெற்றவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது தங்களுடைய தாய் தந்தையர் தனியே இருக்கின்ற ஒரு உறவை அழைக்க விரும்புகிறார்கள், அல்லது அவருடைய பிள்ளைகளை அங்கு படித்துக் கொண்டிருப்பார்கள், மீண்டும் இங்கு இணைய வைக்க முயற்சி. எனவே இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் என்னென்று சொல்லினோம்னு சொன்னால், நீங்கள் இந்த பிரெக்சிட் பிறகும், அதாவது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் இப்போ நாங்கள் இப்போ 29, அதாவது 29th March 2019 அந்த ஜூன் 2021 30th June, இப்போ அந்த பீரியட்டுக்குள்ளே நார்மலாக வர்றவர்கள் இங்கே இருக்கலாம். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அவர்களுக்கு என்ன நடக்க போகுது, அவர்களுடைய டிபெண்டன்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டிலே இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு மனிதர் வாரர் அவர் இங்கே குடியேறிட்டார். அவருடைய தாயார் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறான். இப்போ பிரெக்சிட்டுக்கு பிறகு அவர் தாயாரை கொண்டு வருவது, இந்த நாட்டுக்கு கொண்டு வருவது எவ்வளவு சாத்தியம்ன்றதான் இப்போ நீங்கள் கேள்வின சாராம்சம். அவர்கள் இப்போ இருக்கிற உரிமை பிறகும் பிரெக்சிட்டுக்கு பிறகும் இந்த டிபெண்டன்ஸுக்குரிய, அதாவது தங்களை தங்கி இருக்கிறவர்களுடைய இது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அது இமிக்ரேஷன் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரது மிக கடினம். ஆனால் அந்த சட்ட மாற்றம் மூலம் இந்த இஏஎஸ் நாட்டை சார்ந்த அவர்களுடைய டிபெண்டன்ஸ், அவருடைய நான் யூரோப்பியன் டிபெண்டன்ஸ் எல்லாரும் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் வரலாம்னு சொல்லிடும். அப்போ என்ன நடக்கும், எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொன்னால் அவர் சொல்கிற விதம் நீங்கள் தொடர்பில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அம்மா இருக்கிற இலங்கையில்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவர்கள் தொடர்போடு இருக்கணும். அவர்களுக்கு பணம் அனுப்பியிருப்பீர்கள், அல்லது அங்கே போய் விசிட் பண்ணியிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஃபோட்டோக்கள், அவர்கள் விசிட் பண்ண கடிதங்கள், காட்டுகள், அப்படிப்பட்ட எவிடன்ஸாக நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஒரு ஆள் வாழ்கிறான்னு சொன்னால் உங்களோட டிபெண்டன்ட் காட்டுறதுக்கு நீங்கள் பணம் அனுப்பியிருப்பீங்க. அந்த பணம் அனுப்பின ஸ்லிப்ஸுகள், அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்கள் எல்லாம் நீங்கள் முடிஞ்ச பாஸ்புக்காக இருந்தாலும் நீங்கள் அதுகள் எல்லாம் கடைப்பிடிக்கணும். இப்போ முடியலாட்டியும் 5 வருஷங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கூட அம்மா இப்போ ஹெல்த்தியான ஆளாக இருக்கலாம், இப்போ அவாக்கு வேறு விருப்பம் இல்லை அந்த நாட்டுக்கு. ஆனால் 5 வருஷத்தில் ஹெல்த் டிட்டீரியேட் பண்ணலாம், மோசமாகலாம். நீங்கள் அப்போ அந்த டைமில் எடுக்கணும்னு விரும்பும்போது அங்கே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அப்போ அவங்க சொல்கிறாங்க எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டேட்டில் பிரிகிற டேட்டில் உங்களுக்கு உறவு இருந்திருக்கணும், அந்த உறவு தொடர்ந்து இருக்கணும். உறவுன்றது அம்மா பிள்ளைன்றது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கணும். மற்றது இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டு எதிர்காலத்தில் வர சந்ததியர், இப்போ எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் ஆள் இருந்தால் தான் உறவு இருக்கும். புதுசாக பிறக்கிற ஆளுக்கு எப்படி உறவு இருக்கும் அந்த டைமில். அப்படிப்பட்ட ஆக்கள் இருந்தால் கூட நீங்கள் விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஒய்ஃபும் பிள்ளைகளும் கோவாவில் இருக்கணும், நீங்கள் இங்கே பண்ணிட்டு அங்கே ஒய்ஃப் பிள்ளையோடு இருக்கணும்.
பிறகு வந்து இன்னொரு குழந்தை பிறக்குது. அப்போ அங்கே எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பு அந்த பிள்ளையோட பிறக்க போகிற பிள்ளையோட இருக்கல, இனித்தான் இருக்க போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஆக்களை நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் ஒரு கொஸ்டன் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ அதில் ஒரு பிரச்சனை வர்றது வாய்ப்புகள் குறைவு. அதுதான் அந்த பாலிசி டாக்குமெண்ட் சொல்லுது. வந்து இங்கே சட்ட வல்லுநர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்கள் இன்றைய மது இன்ஃபோ4 தமிழ்ஸினுடைய சட்ட வல்லுநர் நேரத்தில் இணைந்திருக்கின்றார். இந்த பிரெக்சிட் தொடர்பாக நல்ல தெளிவான விளக்கங்களை, அடிப்படை விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். மேலதிகமான விரிவான விளக்கங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இன்ஃபோ4 தமிழ்ஸோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் சட்ட வல்லுநர் நேரத்தினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சார்பில் கூறுகின்றோம். மீண்டும் வருகின்றோம் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே, சில சுருக்கமான சில பதில்களை பெறுவதற்கு நாங்கள் விளைகின்றோம். இந்த பிரெக்சிட் பின்பு அல்லது இந்த சட்டம் அமுலாக்கப்பட்ட பின்பு அல்லது இனிவரும் காலங்களில் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய சமூகத்தினர் அல்லது நமது இந்திய இங்கு குடியுரிமை பெற்றவர்கள் இங்கு வருகிற அந்த வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள், பணிபுரியவர்களாக இருக்கிறார்கள், ஒரு அடிப்படை சம்பளத்தை இங்கு எதிர்நோக்கும் விடயம் இருக்கிறது. இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்குறீங்க? என்னென்னு சொன்னால் இல்லை, அந்த எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. என்னென்னு சொன்னால் சில குழப்பம் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அமைச்சர் வந்து குடியுறவு அமைச்சர் வந்து அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு முன்னுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த ஒரு அமைச்சர் வந்து நாட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து அப்போ அப்படி பதிலளிக்கும் போது குழப்பமான பதில் சொன்னான்னு சொல்லி பிறகு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து உள்துறை அமைச்சர் வந்து அவரே போய் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது. என்னென்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன தெளிவில்லாதன்மை இருக்குது. என்ன நடக்க போகுது, அந்த வேலை ரைட்ஸுகள் அதுகளில் என்ன நடக்க போகுது, ரைட் டு ஒர்க் வந்து இருக்குதா இல்லையா என்றது ஒரு கொஸ்டின் வந்து. இந்த ரைட் டு ஒர்க்ன்றதே வந்து இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் மூலம் தான் வருது. அதாவது ஐரோப்பிய யூனியன் சொல்லுது வந்து ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறதுக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து ஒரு நாட்டுக்கு மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு வந்து அங்கத்த நாட்டுக்கு போய் வந்து செய்யலாம்னு சொல்லுது. அப்போ அப்படி நீங்கள் வேலை செய்திருந்தால் தான் அந்த ரைட்ஸ் வருது வந்து. அப்போ நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது வேலை செய்யும்போது உங்களோட எம்ப்ளாயர் வந்து கேட்கல நீங்கள் முதல்ல வேலை செய்த டாக்குமெண்ட்ஸை கூடன்னு சொல்லி. அப்போ எம்ப்ளாயர்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும், எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும். இப்போ அதை வந்து நீங்கள் ஹோம் ஆஃபீஸின் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். வந்து யூரோப்பியன் யூனியன் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்களா, நீங்கள் தொடர்ந்து அவர்களை வேலைக்கு வச்சுருக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல வந்து வின்ரஷ் வந்து ஜெனரேஷன் சொல்லுவோம், வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த இதுலேருந்து வந்து கப்பல்லேருந்து வந்து அப்போ அப்படியான ஆட்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டு ஒரு குழப்பமான சொல்ல வந்து அவர்கள் போர்டிங் கார்டுகள் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டு அவர்கள் வந்த டேட்டுகள் யார் வந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் நடந்த பிரச்சனை வந்து. அப்படி ஒரு சூழல் வராமல் இருக்கிறது தான் அவர் பார்க்குறார்கள். என்று சொன்னால் சப்போஸ் வந்து பட் வேலை செய்யக்கூடிய உரிமம் இல்லை இருக்குதா, எப்போ வந்தவர்கள் நாட்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் 2021 பிறகு ஒரு ஆள் வந்தவரா இல்லை அதுக்கு முதல்ல வந்தவரான்னு சொல்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? முக்கியமாக வேலை செய்தது. அப்புறம் வந்து உள்ளூராட்சியில் வந்து நீங்கள் பதிஞ்சிருக்கிறது வந்து உங்களோட மெடிக்கல் ஜிபிகிட்ட வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ் டாக்டர்ஸ்கிட்ட பதிஞ்சிருக்கிறது வந்து அப்படிப்பட்ட எவிடன்ஸை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதான் ரெசிடென்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து. இப்போ அதுகளை வச்சு தான் ஒரு எம்ப்ளாயர் வந்து இப்போ டிசைட் பண்ண வேண்டிய இல்லாட்டி ஹோம் ஆஃபீஸில் வந்து ரைட் டு ஒர்க் செக் செய்யணும் வந்து இவருக்கு உரிமை இருக்காண்டு. ஆனால் ஹோம் ஆஃபீஸுக்கே அந்த எவிடன்ஸ் இல்லைன்னா எப்படி அதை செய்ய போயிடும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல நாட்டுக்கு வந்தேன், நான் அந்த முடிவுறட்டார் வேலையிலேருந்து. அப்போ ஹோம் ஆஃபீஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணல, நான் வந்து வேலை தேடின்னு இருக்கிறேன். வேலை தேடினது 2 இடத்துக்கு 3 இடத்துல நான் போய் ஏதாவது அப்ளிகேஷனை போட்டு சிவியை கொடுத்து அதை எடுத்துருக்கலாம் வந்து. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் வந்து எனக்கு அதான் எவிடன்ஸாக இருக்க போகுது. அப்போ இன்னொரு எம்ப்ளாயர் அவருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் அதை வச்சுக்கொண்டு? அப்போ அரசாங்கம் வந்து சின்ன ஒரு லீவே இருக்குது வந்து யூரோப்லேருந்து வந்த ஆக்களை வந்து வேலை செய்தால் அதை நாங்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஒரு ஆள் வேலை செய்தவர் என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு பாலிசியை தான் கொண்டது வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய செக்டர்ஸில் இருக்கணும் வந்து அரசாங்கம் ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும், டாக்டர்ஸ் நர்சஸ் அப்படிலாம் இருக்கணும். அப்போ அவையெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் ரைட் டு ஒர்க் செக் பண்ண வேண்டாம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இப்படி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வருவார்கள் அவர்கள் அம்னஸ்டி மாதிரி. இப்போ அப்படி சப்போஸ் இதனாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி யூரோப்பிய நாட்டவர்கள் அந்த புத்தகத்தோடு இருந்து வேலை செய்யும் போது அவர்களுக்கு அந்த பாதிப்பு வராத மாதிரி தான் செய்யணும். அது அப்படித்தான் ஒரு பாலிசி வர்றது வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரெக்சிட் திட்டம் என்பது உச்சரிக்கப்படுவதற்கு முன்னர் இங்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சாதாரணமாக பிரித்தானிய குடிமக்களை போன்றே வருகிறார்கள், வேலைகளை பெற்றார்கள், வேறு இங்குள்ள சலுகைகளை பெற்றார்கள் என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக ஒரு அடிப்படை சம்பளத்தோடு இங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இனிவரும் காலங்களிலும் ஒரு அடிப்படை சம்பளத்தினுடைய தொகை நிர்ணயிக்கப்பட்டதாக அறிகிறேன். அப்படியா? இல்லை, இப்போ என்னென்னு சொன்னால் சட்டம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வாழும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்கம் வேணும் வந்து வாழ்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ யூரோப்பியன் சட்டம் சொல்லுது வந்து
ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து ஒரு ஆள் வேலை செய்யலாம். அதுக்கு மேலே வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட தனியாக இப்போ இதை எடுக்கணும். இப்போ 48 ஹவர்ஸ்ன்னு சொன்னால் 48 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் இல்லாமல் முதல்ல வந்து ஆப்ட் அவுட் பண்ணப்பட்ட யூகே வந்து அந்த 48 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைம் ரெகுலேஷன்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அரசாங்கம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு ஒன்றை வச்சிருக்க முடியாது. சட்டம் தானே நிர்ணயிக்குது வந்து ஒரு அடிப்படை ஒரு லிவிங் வேஜஸ் வந்து இவ்வளவுன்னு சொல்லுது வந்து. அப்போ அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சிருக்க முடியாது. என்ன நடக்கலாம்னு சொன்னால் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸில் வந்து சில காம்ப்ரமைஸ் ஏற்படலாம். பொருளாதாரம் கடினமாக வந்து இப்போ வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து என்ன சொல்லி யூரோப்பியன் ஒர்க்கர்ஸ் வந்து பெட்டர் தேன் யூகே ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் அவை எக்ஸ்ட்ரா டைம் ஸ்டே பண்ணி சொன்னால் ஸ்டே பண்ணிவினோம், ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். அதை யூகே ஒர்க் ஃபோர்ஸோடு ஒப்பிடும்போது தாங்கள் பெட்டர் ஆஃப்னு சொல்லி நம்ம வந்து வித் யூரோப்பியன் ஒர்க்கர்ஸ் வந்து அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இங்கே யூகே ஒர்க்கர்ஸ் இப்போ நாங்கள் பொதுவாக கூடுதலாக இருக்கும்போது சம்பளங்கள் வந்து டிமாண்ட் இருக்கும் வந்து. இப்போ அதர்வைஸ் வந்து என்ன அரசாங்கம் தானே அதை காம்பன்சேட் பண்ணணும். இப்போ அடிப்படை சம்பளங்கள் இருக்கிறார்கள் வந்து சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறோம், இதெல்லாம் வந்து கடினமான விடயம் வந்து. இப்போ 50, 60, 100,000 பவுண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்களாம் ஒரு வீட்டை வாங்குறதுக்கும் வசதியாக வாழ்றது. 18,000, 16,000 பார்க்குறவர்கள் வந்து மோக்கேஜ் எடுக்கிறதே கஷ்டம் வந்து. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நடக்கும். அரசாங்கம் தான் அதை காம்பன்சேட் பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து கனகாலத்துக்கு நீங்கள் வச்சிருக்க முடியாது வந்து. ஏன்னா சட்டம் சொல்லுது இந்த பீரியடில் வந்து இவ்வளோ ஏற்றம் வரும்னு சொல்லி. பட் அது ஏற்றமாக தான் இருக்கும், அதாவது இறக்கமாக இருக்கிறது வாய்ப்பில்லை. பிரெக்சிட்டுக்கு முன்னர் பிரெக்சிட்டுக்கு பின்னர் இந்த சமூக உதவி திட்டங்கள், சமூக உதவி பணத்திட்டங்கள் ஏதாவது வித்தியாசமாக பிரித்தானிய மக்களுக்கும் அல்லது ஐரோப்பிய ஏற்கனவே வந்தவர்களுக்கும் இடையில வித்தியாசங்கள் வரக்கூடிய இல்லை. அவங்க என்ன சொல்லி நம்ம சொன்னது என்ஹெச்எஸ் ஹவுசிங் சுகாதார காப்பீடு மற்றது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து தன்மை எந்த மாற்றம் இல்லை. யூகே சிட்டிசன்ஸுக்கு அல்லது இங்கே செட்டில் பர்சனுக்கு இருக்கிற ரைட்ஸ் வந்து யூரோப்பியன் நேஷனல்ஸ் வந்து அவன் டிபெண்டன்ஸ் அவ எல்லாருக்கும் வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து. ஸோ அதை பற்றி worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு முக்கியமான தகவலாக நாங்கள் பரிமாறினோம். அடுத்தது மிக முக்கியமாக இந்த சுங்கம் அல்லது எல்லை பாதுகாப்பு என்பது ஏற்கனவே இப்பொழுதும் கூட கடல் பிராந்தியத்திலே கடற்படைகளை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக இருந்தும் உள்ளூராட்சி அமைச்சர் அதை நிராகரித்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால் இப்போ கடல் மார்க்கமாக அகதிகள் வர தொடங்கிவிட்டார்கள் என்பது. எனவே இங்கே பிரித்தானியா பொறுத்தவரை இப்போ எல்லை சட்டங்கள் மிக இறுக்கமாக கடைப்பிடிக்கப்படுகிறது அல்லது கடுமையாக கடைப்பிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஏற்பட போகும் மாற்றம், இந்த பரிசோதனைகள், சுங்க பரிசோதனைகள் என்று இதை பற்றி எவ்வாறு பார்க்குறீங்க? இப்போ என்னென்னு சொன்னால் அவர் ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணினோம் வந்து. அதாவது இப்போ நீங்கள் வெஹிக்கிள்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும் குயிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறோம்னு சொல்லி நிறைய ப்ராசஸை வந்து இப்போ சப்மிட் பண்ணியிருந்தவங்க. ஆனால் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து அதில் பெரிய ஹாப்பி இல்லை வந்து. இப்போ உங்களுக்கு நோர்தர்ன் ஐலண்ட்ஸு மேலே அதை ஓடன்றது கடல் கங்கால் இருக்கிற நாடு தானே வந்து. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த சிஸ்டம், அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நம்பர் பிளேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை உடனே அதோட ஐடென்டிட்டியை ப்ரோசஸ் பண்ணி குயிக்காக ப்ரோசஸ் பண்ணுற மாதிரி செய்திக்கலாம். ஆனால் வந்து இந்த அகதியல் பிரச்சனை, மற்றது சுங்க வரி பிரச்சனைகள், களவாக வந்து மதுபானங்கள், சிகரெட்ஸுகள் போன்ற பொருட்களை வந்து களவாக கொண்டு வர்றது, ரிஃப்யூஜிஸ் வந்து போட் இதில் வர்றது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அது இலகுவாக நடக்கிறது வாய்ப்புகள் குறைவு வந்து. அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்போது உங்களுக்கு டோவர் போன்ற பகுதிகள் வந்து ஒரு லாரி டிப்போவாக தான் இருக்க முடியும் வந்து. கூடுதல் இருக்கும்போது நெருக்கம் கூடமாடாமல் இருக்கும்போது என்ன சொல்ல ஒவ்வொன்றை இண்டிவிஜுவலாக செக் பண்ணி அதுக்கு டேக்ஸ் பர்பஸுக்கு, சுங்கத்துக்கு பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் செய்தால் வந்து அது கஷ்டம். அப்போ முதல்ல வந்து இப்போ யூகே வந்து ஒரு ப்ரொப்போசல் பண்ணது வந்து நாங்களே அந்த சுங்க வரிகளை கலெக்ட் பண்ணி நாங்கள் எவ்வளோ வரணுமோ அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது. அந்த ப்ரொப்போசலாகவே ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணாதன்னு சொல்லி. அப்போ அது வந்து ஒரு கடினமான சூழலை தான் இந்த நாடுகளுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் ஃப்ரான்ஸ்லேருந்து கூடுதலாக இந்த நாட்டுக்கு நுழையிறதுக்கு பார்க்கும்போதும் அங்கேருந்து காலையில் வந்து அந்த கேம்புகள் இருந்தது, அதுகள் டிஸ்மேண்டில் பண்ணது, அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் எந்த அளவுக்கு ஃப்ரான்ஸ் வந்து உங்களோட கோஆப்ரேட் பண்ண போது உங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி திரும்ப வந்தால் ஃப்ரான்ஸ் வந்து தன்னை நாட்டில் இருக்கிறார்கள் பேசாமல் வெளியில் போனால் போதும்னு நினைக்க போதா அல்லது பிரிட்டனோடு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண போதான்றதெல்லாம் ஒரு கொஸ்டனாக வரும். என்ன சொன்னால் யூரோப்பியன் யூனியனோட வெளியேறினோடனே உறவுகள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்துடும் வந்து. இப்போ எல்லோரும் வந்து தங்க நல்லெண்ணா பாதுகாக்கத்தான் வெளிப்படையாகவே காட்டுவேன். அது உள்படையாக சிலர் உள்ளுக்குள்ளே நடப்பினோம். இது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது வெளிப்படையாக ஒரு பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது.
நடைபெற்ற இந்த பிரெக்சிட் சுற்று பேச்சுவார்த்தைகளில் இந்த அயர்லாந்தினுடைய எல்லை பிரச்சனை மிக பூதாகரமாக வெடித்த ஒன்றாக இருந்தது. ஆனாலும் அதை ஏதோ ஒரு வகையில் பொழுது அவர்கள் சரி செய்துள்ளார்கள். பிரெக்சிட்டை பொறுத்தவரையில் இந்த வட அயர்லாந்து இவர்களுடன் சேர்ந்த மாநிலம் அயர்லாந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ள இது அது மட்டுமல்ல அயர்லாந்தில் கூடுதலாக இந்திய குடிமக்கள் வாழ்கிறார்கள். ஏற்கனவே பல வருடங்கள் பதவிகளை பெற்று வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த அயர்லாந்தினுடைய நிலப்பாடு அல்லது இந்த எல்லை தீர்மானம் எவ்வாறு அமையும் என்று பார்க்குறேன். அதான் அந்த பேக் ஸ்டாப் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு போர்டர் ஒரே கலாச்சாரத்தில் ஒரே மொழியை பேசுகிற மக்கள் தங்களுக்குள்ள போர்டர் இருக்கிறத விரும்ப வேண்டாம். அப்போ அதான் அந்த பிரச்சனை இப்போ எப்படி அதை பிரித்து நாங்கள் டீல் பண்ணுறது அந்த அயர்லாந்து பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரெக்சிட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அப்போ அது தான் சேலஞ்சிங்காக இருக்குது. அதால் தான் அதை அக்ரி பண்ண முடியாமல் இருக்குது. அதை சரியாக உங்களுக்கு அதை தான் சொன்ன எலக்ட்ரானிக் டிஜிட்டல் இதில் கேமரா சிஸ்டம் வச்சு நாங்கள் அந்த போர்டரை பிரிப்போம், அதுலேருந்து மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. ஆனால் அங்கேருந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து பார்க்கல் வரும்போது போர்டரை க்ராஸ் பண்ணும்போது இந்த யூகேக்கு வரும்போது எல்லாம் ஒரு பிரச்சனை செக் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு கடினமாக தான் இருக்க போகுது. ஸோ அவை ப்ரொப்போஸ் பண்ணினா கூட அதை தானே எதிர்க்கணும் இல்லையா உங்களுக்கு. அதால் அந்த போட்டிங்கே இப்போ பார்லிமெண்ட்டில் வர அந்த பிரெக்சிட் பில் அது பாஸ் பண்ண போனதுக்கு காரணமாக தானே அது சரியான டீல் இல்லைன்னு சொல்லி அவளோட பாஸ் பண்ண பில் அவளோட கதைச்சு அந்த டீலை பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ணுறது கஷ்டம். என்னென்னு சொன்னால் பிரித்தானியாவன்ற இன்ட்ரெஸ்ட்டை அது சரியாக ப்ரொடெக்ட் பண்ண இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த வகையிலே நிறைவாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இதை பல நாட்டை சேர்ந்த மக்களும் பார்ப்பதனால் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி வரி என்பது இப்பொழுது பல நாடுகளுக்கிடையே மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக போர் நிகழ்கிறது. இறக்குமதி வரி ஏற்றுமதி வரி என்ற நிலைப்பாட்டில் குறிப்பாக இந்த பிரெக்சிட் என்பது அமலாக்கப்பட்டால் கூடுதலாக இப்போ இங்கு வாழ்கின்ற இது ஒரு ஐக்கிய ராஜ்யம், பல நாட்டு இன மக்களும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கின்ற நாடு. இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் பல வகையான இங்குள்ள மக்களுக்கு அவர்கள் அந்த சார்ந்த நாட்டு மக்களுக்காக பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இவ்வளவு அந்நிய செலாவணிய சம்பந்தம் இது எவ்வாறு இருக்கும் என்று பார்க்குறீங்க? இதில் சலுகைகள் ஏற்படுமா அல்லது சலுகைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் யூகே நிறைய WTOவில் இணைஞ்சு அதன் மூலம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பிரெக்சிட் இல்லை பிரெக்சிட் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே சாப்பாட்டின் விலை அதிகம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியன் ஆஸ் அ ஹோல் ஒரு டீலை ஒரு நாட்டோட செய்யலாம். ஒரு தனிப்பட்ட நாடு ஒரு குறைந்த அளவில் செய்கிறது கஷ்டம். என்ன சொன்னால் நீங்கள் 27 நாட்டோட ஒரு டீலை வச்சிருக்க விரும்புவீங்களா அல்லது ஒரு நாட்டுக்கு உங்களோட விலையை குறைச்சி வைப்பீங்களான்றதான் இப்போ பெரும்பாலும் இப்போ பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக 27 நாடோட நீங்கள் டீலை வச்சிருக்க விரும்புவீங்களா, ஒரு நாட்டுக்கு நீங்கள் சலுகையில் கொடுக்க விரும்ப மாட்டீங்க. அன்லஸ் நீங்களும் பெரிய சலுகையை செய்து அவர்களும் சலுகை செய்தால் அப்போ அது அவர்கள் வரிகள் இறக்குமதி வரிகளை குறைச்சால் இந்த சாப்பாட்டு பொருட்கள் விலை கூடுறதை குறைக்கலாம். அப்படி ஒரு பேட்டர்ன்லாம் போகும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னு சொன்னால் அந்த பெற்ற டீல்ஸ் செய்ய முடியாது. அது டேக்ஸை தான் குறைக்க முடியும். நீங்கள் டேக்ஸை குறைச்சால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2 வருஷம் யூரோப்பியன் யூனியனோட இருந்து தான் போகணும். சும்மா போயிட முடியாது. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் தாண்டி உடனே அவருடைய ப்ரொப்போசல் ஆனால் என்ன நடக்க முடியும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பிரிஞ்சு போனால் வரிகளை குறைச்சி பொருட்களுடைய சாப்பாட்டு சாமானுடைய விலையை குறைக்கத்தான் பார்க்கணும். இல்லாட்டி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும். இன்னும் ஒரு நிறைவான கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு பார்க்குறோம். குறிப்பாக பிரித்தானியா அன்றிருந்து இன்று வரை மூலசாலிகளுக்கு அடிப்படையாகவும் அதே நேரம் அடைக்கலமாகவும் அமைந்த நாடு. பல புலமையாளர்களை மூளை போன்றவர்களை உள்வாங்குவதற்கு விரும்புகின்ற நாடு, படித்தவர்களுக்கு வாய்ப்புள்ள நாடு என்று பரவலாக பேசப்படுவதும் உண்டு. அந்த வகையில் இதுவரை காலம் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வருகை தந்தவர்கள் இங்குள்ள எதிர்கால சந்ததியினர் இங்கே படித்து பட்டம் பெற்று இங்கேயே பிரித்தானியாவில் வேலை வாய்ப்புகளை பெற்று டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக பல துறைகளும் வழக்கறிஞராக வாழ்கிறார்கள். எனவே இவ்வகையான பிரெக்சிட்டுக்கு பின்பு இது சற்று குறையுமானால் மீண்டும் இந்தியாவிலிருந்தும் வேறு வேறு நாடுகளில் இருந்தும் மூலசாலிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சற்று வலுப்பெறும் என்று பார்க்குறீங்களா? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சஜ் ஜாவிட் அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இமிக்ரேஷன் பில் ஒன்று சொல்லி ஒரு பாலிசி ஒன்று ரிலீஸ் பண்ணினோம். அவை அந்த லிமிட்ஸ்
போடாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸுக்கெல்லாம் வந்து லிமிட்ஸ் எடுத்துட்டு நம்ம டாக்டர் நர்சஸுக்கெல்லாம் வந்து அந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் வந்து அதை கொண்டு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அது அந்த 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 21,000 இல்லை 20,000 நம்பர்ஸ் தான் வரலாம் ஒரு வருஷத்துக்குன்ற அந்த ஒர்க் பர்மிட் நம்பர்ஸை வந்து அதில் அந்த கேட்டகரியில் வந்து அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன ரீசன் சொன்னால் NHS வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ யூரோப்பியன் யூனியன்லேருந்து நார்மல் கைத்தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறார்கள், ப்ராசஸ் அதுகளில் வேலை செய்கிறார்கள் வந்து இல்லாமல் இருக்கும்போது ஃபேக்ட்ரிஸுக்கு வந்து ஆட்கள் இல்லை வேலை செய்கிறதுக்கு. அப்போ அதனால் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஆட்களுக்கும் ஒர்க் பர்மிட் மாதிரி சில சிஸ்டத்தை கொண்டுடலாம். அதே நேரத்தில் வந்து இந்தியா மாதிரி பெரிய நாடுகளில் வந்து நிறைய படித்தவர்களை உருவாக்குன்ற ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகள் வந்து அப்படியே நாடுகள் இருக்கிறார்களுக்கு சில கன்செஷன்ஸை கொடுக்கலாம். வந்து ஏற்கனவே சில சஜஷன்ஸ் இருந்தது வந்து இப்போ இவற்ற பாலிசிக்கு வந்து சில அந்த ஒர்க் பர்மிட்டின் நம்பர்ஸை வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் லிமிட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடும். ஆனால் சேலரி லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட சேலரி வச்சுருக்கணும். 35,000 இல்லை 39,000 நீங்கள் இங்கே வந்து செட்டில் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் பண்ணுறா இவ்வளோ சேலரி பெறணும், பெற்றால் தான் செய்யலாம்னு சொல்லி அந்த மார்க்கெட் ட்ரெண்டை வச்சு வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது. அந்த நம்பர்ஸே ரிலாக்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் நிறைய கம்பெனிஸ் வந்து இயங்குறதுக்கு வந்து தொழிலாளர் வரும். இப்போ தொழிலாளர்கள்னு சொல்லும்போது யூரோப்பியன் யூனியன்லேருந்து அப்படி அன்சர்டனான ஒரு சூழலில் இந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்ய விரும்புமா, அவங்களோட கண்டிஷன்ஸில் ஒர்க் பர்மிட்னு சொன்னால் நிறைய கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் மெயின் வேலைக்கு நீங்கள் பெறீங்கன்னு சொன்னால் ஒரு பார்ட் டைமாக ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் நீங்கள் வேறு இடத்துல வேலை செய்ய முடியும். இந்த வேலையை விட்டு நீங்கள் அந்த வேலையை போக முடியாது. ஒரு வேலையை விட்டு மற்ற போகணும்னு சொன்னால் பெர்மிஷன் எடுக்கணும். அப்போ நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இதில் ஒர்க் பர்மிட்டில். அப்படி இருக்கும்போது யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒரு சுதந்திரமாக நல்ல ஒரு இதில் இருக்கிறார்கள் வந்து இந்த அப்படி ஒரு கட்டுப்பாடோடு சேர்ந்து இங்கே வந்து வேலை செய்யணுமா, ஒரு கைத்தொழிலாளர்களாக இருந்தாலும் அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நெறிமுறைகளில் இருந்து வாழணும் போது அதை விரும்புவார்களா, அந்த நம்பர் ஆஃப் பீப்புளை வேலை அட்ராக்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் வந்து. நல்லது. வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் ஜே விஸ்வா சொலிசிட்டர்ஸ் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே, உங்களுடைய நேரத்தை காலத்தை பொருட்படுத்தாமல் நமது அழைப்பு ஏற்று இந்த சட்டவெளி நேரத்தை அலங்கரித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை Info4 தமிழ்ஸின் ஊடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்லது உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு சட்ட வல்லுநர் நேரம் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை Info4 தமிழ்ஸின் ஊடாக கொண்டு வர இருக்கின்றோம். தொழில்நுட்ப கலைஞர் நேதாஜியோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம்.